So yes, so we are live and yeah, so actually இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஃப்ரெண்ட் மாடியூல் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம சோஃபா என்ன பார்த்தோம், we have been seeing our front end and back end, little bit of back end பார்த்தோம் nodejsல, கரெக்டாக? And definitely we should not miss this journey. Okay, it's called serverless functions or serverless methodology. So methodology-na நம்ம சம்டைம்ஸ் வந்து நோட்ஜேஸ் எதுக்கு சொல்லியிருந்தேன், இட்ஸ் லைக் அ பேக் எண்ட் ரைட் ஃபார் சர்வர் ரைட். ஸோ சர்வர் இல்லாமல் கூட we can able to create some beautiful applications. ஓகே, அதுக்கான பாசிபிள் வேஸை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோ செக்ஷனில். ஓகே, ஸோ லெட் மீ செக் மை ஆடியோலாம் கரெக்டாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்டர்ன்ஸ் யாராச்சும் பேசுங்க பார்ப்போம். குட் மார்னிங், கேட்குதா எல்லாருக்கும்? கேக்குதுங்க. ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லெட்ஸ் பில்ட் அ சிம்பிள் அப்ளிகேஷன். ஸோ இன்டர்வியூ ஷெடியூல் ஆப்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அனிமேஷன்லாம் கிடையாது, ஐ மீன் காம்ப்ளெக்ஸான லாஜிக்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான அப்ளிகேஷன் தான். ஓகே, ஸோ அது நம்ம வந்து இது என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, வி கோயிங் டு யூஸ் HTML அஃப்கோர்ஸ், அண்ட் CSSக்கு வி கோயிங் டு யூஸ் Tailwind, அண்ட் ஃபார் JavaScript அண்ட் JavaScriptல வந்து வில் பி யூஸிங் ReactJS. ஓகே, அண்ட் பேக் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, வி won't be using nodejs right now because Firebase அது தேவையில்லைங்க. ஓகே, ஸோ Firebase என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு Firebase என்னென்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். பட் பிஃபோர் நான் வந்து இந்த ஆப் ஐடியை பற்றி ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு இன்டர்வியூ ஷெடியூல் ஆப். ஓகே, இது என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ நானும் நிறைய இன்டர்வியூ வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வாக்கின்ஸ் வருவாங்க, வந்துட்டு பேப்பரில் ரைட் பண்ணுவாங்க, அவங்க நேமு இமெயில் அட்ரஸ்லாம் பேப்பர் நோட் பண்ணுவாங்க. ஸோ சில பேர் வந்து டிஜிட்டல் ஆகிட்டாங்க, பட் ஸ்டில் எனக்கு என்னோடய யூசேஜுக்கு அது தேவைப்படுது. அதனால் இட்ஸ் பில்ட் இஸ் கான்செப்ட். ஓகே, யாரெல்லாம் வாக்கின்ஸ் வராங்களோ அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து வாட் டைப் ஆஃப் அவங்க நேமு, அவங்களோட லொக்கேஷன், அப்புறம் எந்த ஜாபுக்கு அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கணும். வாங்கிட்டு எந்த டைம் வந்து அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனுமே ஒரு இன்ஃபர்மேஷனல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மாதிரி தான் எனக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இட்ஸ் பியூர்லி இது வந்து என்னோட இதில் வி வில் பி ஹேவிங் CRUD ஆப்ரேஷன்ஸ், பட் கரண்ட்லி வி கான் ஏபிள் டு டூ ஆல் CRUD ஆப்ரேஷன்ஸ். இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. ஓகே, பிகாஸ் ஆஃப்டர் ஹேவ் அ ஃப்ளைட் டு கேட்ச் அப், அதனால் என்னால் அவ்வளோ டைம் என்னால் இருக்க முடியுமான்னு தெரியல. ஸோ மீன்வெல் நான் என்ன பண்ணுறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த Firebase கான்செப்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, டேக் திஸ் அஸ் நாலேஜ். நெக்ஸ்ட் 2 days வந்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் தி ஆப் இஸ் கோயிங் டு பி. அண்ட் யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு ஷெடியூல். ஸோ என்னோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஷெடியூல் ஆப் இல்லையா? ஸோ கூகுள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் ப்ராபப்லி என்னோட அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. ஸோ அதனால் நான் ஐ எம் அஸ்யூமிங் லைக் மை ஆப் இஸ் ஸோ சிம்பிள். அதனால் நான் டேரெக்டாக என்னோட டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட் மீ ஓப்பன் மை டெர்மினல் ஹியர் அண்ட் ஆஸ் யூஷுவல். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு வாட்டியும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வி ஆர் ஜஸ்ட் கோயிங் நம்மளோட ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு அண்ட் கிட் ப்ராஜெக்ட்னா இது என்னோட ரெபாசிட்டரிங்க. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இது நான் போடும் போது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கோ டு மை டிஸ்பாத். ஓகே, அதான் கமெண்ட் பண்ணுது. அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, npm create Vite at latest. இட்ஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் Vite தான் இருக்க போகுது. ஓகேவா, வெப் பண்லரா. அண்ட் இப்போ என்ன ஒரு ஹெட்டேக்னா, ஒரு தலைவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலேயுமே we have to again install Tailwind CSS. ஓகே, ஸோ அது மேபி நம்ம குறைக்கிற மாதிரி என்ன பண்ணால், அவர் கிரியேட் டெம்ப்ளேட் ஃபார் தட். நம்ம டாமில் க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுலேயே நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு ப்ரொசீட் வித்தவுட் அதுக்குள்ளே இன்பில்ட்டாகவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும் Tailwind CSS. ஓகே, ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் லைக் இன்டர்வியூ வாக்-இன் வேக்காது வாக்-இன்ஸ் வைக்கிறேன். ஓகே, enter. And it's going to be React application, and I don't want TypeScript, I want JavaScript. And let me open this in VS Code. Okay, right. So with the information பார்க்க போகிறோம். So try to be available here. Okay, that's very important. Okay, cool. And next as நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி we have to install it. npm install. And install ஆகிற கேப்பில் என்ன பண்ணலாம், நமக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? Let me go here. இங்கே வந்து Tailwind css.com installation போயிடுவோம். So let's go to this part. Framework guides, Vite. சூப்பராக பண்ணிடலாம் குயிக்காக.
ஸோ இது இருக்கட்டும், எனக்கு இது தேவையில்லை. லெட் மீ இன்ஸ்டால் திஸ். அண்ட் பிரிட்டி மச் மற்ற எல்லா கோடும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் என்ன பண்ணலாம், நம்ம டாக்குமெண்ட் எடுத்துக்கலாம், ஏன்னா அதுதான் கரெக்டான ப்ராசஸும் கூட. ஸோ ஐ வில் க்ளோஸ் திஸ் திங், இட் இஸ் நாட் நெசசரி. அண்ட் யா, ஸோ இதில் டெய்ல்வின் இது தானே பார்த்தோம் ஃப்ரேம்வொர்க் கைட்ஸில் வீட்டில். அண்ட் npx tailwind css init ரன் ஆகட்டும். அண்ட் ஐ ஹவ் டு காப்பி திஸ் கோட். ஸோ ஆட்டோமேட்டிக் tailwind css க்ரியேட் பண்ண இந்த ஃபைலில் அதில் வந்து டேட்டா அதில் ஆட் பண்ணிக்கிறேன் கான்டென்ட்டில். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு என்னோடய index.cssல வந்து ஐ ஹவ் டு ஹேவ் திஸ் ஃபைல். ஸோ சோர்ஸ்குள்ளே போயிட்டு அண்ட் எனக்கு இந்த app.css தேவையில்லை, ரூம் பண்ணிக்கிறேன். அண்ட் அசெட்ஸும் தேவையில்லை, ரூம் பண்ணிக்கிறேன். அண்ட் index.cssல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு I'm going to have that tailwind css code alone. ஸோ சேவ். அண்ட் main.jsல போனீங்கன்னா ஐ ஹவ் க்ளீன் கோட். அண்ட் app.js போனீங்கன்னா நிறைய கோட் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நியூவாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட்லெஸ் ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஆப்னு வச்சுக்கிறேன். H1ல வந்து hello the save. I think it should work right now இல்லையா? npm runtime to outcd output. Yeah, so let me click on this. எனக்கு டைம் எடுக்குது, மேபி நான் ஏதாச்சும் டீபக்கில் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்கலாம். இல்லை எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இல்லையா? கரெக்டாக தான் இருக்குது. ரிஃப்ரெஷ். யா, ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி கூல். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம தேவையில்லாத க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஜிக் வந்து நான் ஆல்ரெடி சொன்னும் போது யூ ஜஸ்ட் நீட் டு பிரெயின் ஸ்டார்ம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எப்போ நீ என்ன பண்ணணும், நான் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது டெக்னாலஜி சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணியாச்சு. வி கோயிங் டு யூஸ் ஃப்ரண்ட் எண்டுக்கு we are going to use ReactJS. okay, of course. And for back endக்கு we going to use nothing. okay, ஸோ நம்ம எதுவுமே க்ரியேட் பண்ணது, ஏன்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அண்ட் டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்ம டிப்பிக்கல் எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வில் ஹேவ் திஸ் 3 மேஜர் காம்போனன்ட்ஸ். ஓகே, காம்போனன்ட்ஸ்னால் மேஜர் கால் ஒரு மாடியூல்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணாவே கண்டிப்பாக இஃப் இட் இஸ் நீட்ஸ் பேக் எண்ட், டெஃபினெட்லி இட் இஸ் அ ஒர்க் ஃப்ளோ. லைக் ஃபஸ்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும், பேக் எண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும், அப்புறம் இந்த டேட்டாபேஸ் வந்து பேக் எண்ட் லிங்க் பண்ணிக்கணும். ஓகே, இதான் ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ். கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம அப்ளிகேஷனில் வந்து டிப்பிக்கலி வாட் வி வில் டூ இஸ் வி வில் ஜஸ்ட் சிம்பிளி யூஸ் node or PHP or Python or Java or Golang and so on so. ஓகே, இதெல்லாம் வந்து இருக்கிற பேக்கெண்ட்ஸ். ஓகே, அது மாதிரி ஃப்ரண்ட் என்னென்ன இருக்குது, we have something called Angular, we have something called Vue and we have something called Svelte and so on so இருக்குது. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது டேட்டாபேஸில் we have many things like we have SQL, NoSQL, அதில் we have MongoDB and so on so. ஓகே, and so on so. ஸோ இதெல்லாம் இருக்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ டீம் எல்லாம் வீடியோக்குள்ள வாங்க பார்ப்போம். ஸோ இந்த 3 மாடியூல் மேஜர் மாடியூல்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபுல் ஃப்ளெஜ் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணோம்னா we have to know these language. இதில் ஏதாச்சும் ஒன்றா தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக? ஒன்று ReactJS தெரிஞ்சிருக்கணும், இல்லை நோட் தெரிஞ்சிருக்கணும், இல்லை MySQL தெரிஞ்சிருக்கணும் and so on so. இது இல்லாமல் உங்களால் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணவே முடியாது. ஓகே, பட் இப்போ பார்த்தீங்கன்னா see when we are creating ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், you don't have that time constraint. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஸோ we have to depend on other people work, ரைட்டா? ஸோ யாராச்சும் இன்னொரு பர்சன் வந்து பேங்க் க்ரியேட் பண்ணணும், they have to work on databases and they have to link and நிறைய ஒர்க் இருக்குது. பட் ஜஸ்ட் assume like we don't have much time இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ வேறு வழியே கிடையாது. அந்த சமயத்தில் தான் அது மாதிரி சுச்சுவேஷனுக்காக தான் we have something called Firebase. ஸோ இந்த Firebase என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ சர்வர்லெஸ். இது வந்து உங்கள் பேக் எண்ட் அண்ட் டேட்டாபேஸ் இந்த 2 ஒர்க்குமே ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, எல்லாம் வீடியோ கால் வாங்க சொன்னால் யாரும் வரலையே வீடியோ கால். see when I ask certain things, try to execute it. ஓகே, சும்மா வேலை வெட்டி இல்லாமல் நான் அங்கே பண்ணல. நான் இருக்க ரெஷப்பில் எனக்கு வந்து 2 மணிக்கு எனக்கு வந்து ஃப்ளைட்டு, நான் டக்குன்னு நான் கிளம்பணும். ஓகே, ஸோ இந்த
சொல்லுங்கள் யாருங்க? இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கு வீடியோ கால் அப்புறமா ஒரு 10 நிமிஷம் ஜாயின் பண்ணுறேன். ஓகே ஓகே ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வி ஹாவ் இந்த Firebase யூஸ் பண்ணதுனால we can neglect the backend databases and டேரெக்டாக அதற்கான சர்வீசஸ் வந்து அவங்க டேட்டா இங்கே வச்சுருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேக்கெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஃபார் ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் வேலிடேஷன்ஸ் அண்ட் ஒரு டேட்டா பேஸ் எடுத்து நம்மளுக்கு எதாவது ஷோ பண்ணணும்னா அப்போ நம்ம பேக்கெண்ட் யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. பட் இப்போ இந்த Firebase ஒரு பேக்கெண்ட் மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ யூ கேன் ஏபிள் டு ஸ்டோர் இன்ஃபர்மேஷன் ஹியர். ஓகே, யூ கேன் சென்ட் மெசேஜிங் ஹியர் அண்ட் யூ கேன் டூ அ லாட் மோர் ஸ்டஃப். ஓகே, அதை பற்றி நான் அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ReactJS வந்து டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ணலாம் த்ரூ Firebase. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பேக்கெண்ட் இல்லாமல் யூ கேன் ஏபிள் டு கனெக்ட் வித் டேட்டாபேஸஸ் வித்தவுட் Firebase இல்லாமல். ஓகே, ஐ கேன் ஏபிள் டு கம்யூனிகேட் இட். ஓகே ஓகே ஸோ ஆக்சுவலி Firebase இல்லாமல் உங்களால் வந்து உங்கள் ஃப்ரண்ட் எண்டை வந்து உங்கள் டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ யூ ஹேவ் டிபெண்ட் ஆன் தி மிடில்வேர் கால் பேக்கெண்ட். இப்போ நீ Firebase வந்ததுனால என்ன பண்ணலாம், டேரெக்டாக இந்த ReactJS வந்து இட் கேன் டேரக்ட்லி கான்டெக்ட் வித் தி Firebase. தட்ஸ் அ மெயின் ஐடியா. நான் இப்போ சொல்கிறது உங்களுக்கு பெருசாக புரியலனா கூட ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம லேட்டராக நம்ம வந்து பார்க்கும்போது வி கேன் லேர்ன். ஓகே, உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா Firebase பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ லைட்டாக பார்த்துருவோம். Let's go to Firebase and let's click on this. Okay, இங்கே பார்த்தீங்கன்னா make your app the best it can be. Firebase is an app development platform that helps you to build, grow and games users love. Okay, so backed by Google and so விஷயம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலி என்ன விஷயம்னா, நீங்கள் வந்து பேக் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸே இங்கே அதுக்கான ஒர்க்கே இதில் நீங்கள் பண்ண தேவையில்ல. It already has more options here. Okay, so for example, if I click on this thing, let me confirm this, and I think I'm running on a different browser, I guess. ஒரு நிமிஷம். ஓகே, so this is output and அதே மாதிரி நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஏன்னா Firebase டிபெண்ட்ஸ் ஆன் கூகுள். ஸோ கூகுள் வந்து கூகுள் ஐடி இருந்தால் தான் உங்களால் வந்து அங்கே லாகின் பண்ண முடியும். ஓகே, அதனால் லாகின் ஹியர். ஸோ யூஸ் யுவர் கூகுள் மெயில் ஐடி ஹியர். எந்த கூகுள் ஐடி இருந்தாலும் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ ஐ திங்க் மெனி பீப்புள் லாகின் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷனில். இட்ஸ் ஆஸ்க் மீ தி ஃபோன் நம்பர். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் வெரிஃபை இட் ஹியர். ஓகே டன். ஸோ ஐ டிட் வேலிடேஷன் ஹியர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதான் நம்மளோட ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ண கூகுள் மெயில் ஐடி. ஓகே, ஸோ உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணோம் இப்போ நம்ம ரைட்டாகவே. அண்ட் இதில் வந்து லெட்ஸ் கோ ஆன் சர்ச் Firebase. நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் இதில் உங்களோட கூகுள் ஐடியில். ஓகே, அண்ட் Firebase கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வி ஹேவ் சம்திங் கால் ட்ரை டெமோ, ரைட்? கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் நேவிகேட்டிங் அஸ் டு அ டிஃப்ரெண்ட் URL கால் firebase.google.com. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இது வந்து கூகுளோட ப்ராடக்ட். இந்த Firebaseன்றது வந்து ஸ்டார்டிங் வந்து Firebase வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி தான் வச்சுருந்தாங்க. லேட்டர் ஆன் கூகுள் வந்து அதை வாங்கிட்டாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் அ திங். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இங்கே வந்து ப்ரிப்பரிங் டெமோ ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கு, ரன் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அதான் வேணால் நம்ம லெட்ஸ் கோ பேக், லெட்ஸ் க்ளோஸ் திஸ். இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா வி கேன் கிரியேட் இன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். இது ஆண்ட்ராய்டு ஓஎஸ்க்கு நீங்கள் கிரியேட் பண்ணலாம், iOS கிரியேட் பண்ணலாம், அண்ட் ஈவன் ஃபார் வெப்னு கிரியேட் பண்ணிக்கலாம். இதுதான் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ நான் கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் நேம் கேட்குதா, அண்ட் இதில் என்ன சர்வீஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாருங்க. அது பார்த்த மாதிரி Firebase சர்வீசஸ், Firebase ப்ராடக்ட்ஸ். யா, ஸோ இந்த Firebase ப்ராடக்ட்ஸை பார்த்து வச்சுக்கோங்களேன். இங்கே போனீங்கன்னா யூ ஹேவ் மெனி திங்ஸ் லைக் ஸ்க்ரால் பண்ணி பாருங்களேன்.
we have cloud Firestore. இதுதான் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் சொல்லிட்டு நம்ம கால் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ஒன்று இருக்குது. அண்ட் வி ஹேவ் ரியல் டைம் டேட்டா பேஸும் ஒன்று இருக்குது, அதோட ஏர்லியர் வெர்ஷன். அண்ட் ரிமோட் கான்ஃபிக்னா அது வந்து உங்களோட கான்ஃபிகரேஷன் மேனேஜ் பண்ணுற மாதிரி. அண்ட் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் யூசிங் தி Firebase எக்ஸ்டென்ஷன். அண்ட் ஆப் செக் இதான் சர்வீசஸ். இது எப்படின்னா ஒரு சர்வீசஸ் மாதிரிங்க. இது வந்து இட் வில் ப்ரொவைட் யூ லாட் மோர் ஃபங்க்ஷன்ஸ். அதோட நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த மாடியூல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ளவுட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் சப்போஸ் எப்படி தெரியலனா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ இதுக்கு மெயினாக யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் Firestore. ஓகே, திஸ் திங். ஏன்னா இதான் டேட்டா பேஸ், இங்கே தான் உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் சேவ் பண்ண போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா யூ நோ அபவுட் ஹோஸ்டிங். இங்கே நீங்கள் ஏதாவது ஹோஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, நெட்டில்ஃபை, வெர்சல், அது மாதிரி இது வந்து ஹோஸ்டிங். நீங்கள் இங்கேயும் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபைல்ஸை. அண்ட் க்ளவுட் மெசேஜிங்னா இப்போ நீங்கள் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, பட் நிறைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது இல்லை, டக்குன்னு மேலே வருது இல்லை, நோட்டிஃபிகேஷன்லாம் இங்கே தான் வரும். இட்ஸ் கால் க்ளவுட் மெசேஜிங். ஓகே, அண்ட் வி ஹேவ் க்ளவுட் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் சர்வீசஸ். இதில் ப்ரைஸிங் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா, எப்பவுமே whenever you using a third party services you have to go to the pricing. அது எந்த நம்ம எதெல்லாம் ஃப்ரீ எதெல்லாம் காசுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா we have Spark plan, we have Blaze plan. Spark பிளானில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நோ காஸ்ட், நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஓகே, இதில் வந்து ஏபி டெஸ்டிங்கு, அனலிட்டிக்ஸ் என்ன தெரியுமா, கூகுள் அனலிட்டிக்ஸ், அதை நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப் செக். இது வந்து கோட்டாஸ் வச்சுருக்காங்க, இதெல்லாம் ஃப்ரீ வச்சுருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தா அத்தன்டிகேஷன் வச்சுருக்காங்க. ஓகே, அண்ட் இதெல்லாம் வந்து எவ்வளோ ரிக்வஸ்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன மெயினாக யூஸ் பண்ண போகிறோம், we want to use the Firestore, ரைட்? ஸோ இதுதான் டேட்டா பேஸ். டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா we have 1 GB total. ஸோ அவ்வளோதான் நம்மளால் சேவ் பண்ணிக்க முடியும், அதான் ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகே, அதுக்கு மேலே வேணும்னா we have to pay for the Google Cloud pricing. ஓகே, இதெல்லாம் அதோட நெட்வொர்க் இன்க்ரீஸ்னால் அதோட டிராஃபிக், நம்ம எவ்வளோ ரிக்வஸ்ட் நம்ம தரோம் அதுக்கான டிராஃபிக், ரைட்ஸு, ரீடு அண்ட் சோன்ஸோ. அண்ட் இதெல்லாம் நீங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கிரியேட் அ சிம்பிள் UI, front end UI. Okay, so right, so I have something, let me have read up on your திருப்பியும். Okay, so I have GitHub Copilot activated here. So okay, so for simple நம்ம கிரியேட் பண்ணலாம், UI கிரியேட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, I will create a UI here. So just வந்து create a form in ReactJS அப்படின்னு போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். it should automatically create us. ஸோ என்ன பண்ணுறேன், I will create control enter for suggestions. அண்ட் இதுதான் நம்ம சஜஷன்ஸ். இதெல்லாம் நீங்கள் அழகாக நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு I will accept the suggestion as it is. இல்லை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் க்ரியேட் பண்ணவா வைக்கவா? சரி, ஓகே, நான் வந்து ரைட் பண்ணிடுறேன். And I have a header here. இப்போ என்னது, interview scheduled candidates அப்படின்னா. ஓகே, and have a main tag here. and அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா I have a section. ஓகே, H1 நீங்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் டைப் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு சர்ச் பண்ணுது. ஓகே, ஸோ I can easily navigate it here. Let's save this, அவுட்புட் பார்க்கலாம். So let me have a new tab here. Not new tab, எனக்கு ஆல்ரெடி ரன் ஆகிட்டு தான் இருக்கு இல்லையா? ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். ஓகே, இங்கே தான் நம்மளோட அவுட்புட். ஸோ என்ன பண்ணுறீங்க, நான் குயிக்காக வந்து ஹெட்டுக்கு மட்டும் ஐ ஹேவ் அ சிம்பிள் வித். ஓகே, பிஜி வந்து ஒரு ஆம்பர் 500 வைக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப பலிஷன் இருக்குது, பட் ஸ்டில் ஓகே 10. ஸோ பேடிங் எக்ஸ் வந்து ஒரு 10 இருக்கட்டும், பேடிங் வந்து ஒரு 5 இருக்கட்டும், எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கூல். ஸோ இது சென்டர் வேணுமா? ஸோ டெக்ஸ்ட் ஆஃப் சென்டர் எனக்கு கொஞ்சம் போல்ட்டாக வேணும் எனக்கு. ஸோ ஃபாண்ட் செமி போல்ட், தட்ஸ் ஆல். ரைட், இப்போ கீழே வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் மை ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி மெயினில் வந்து ஒரு செக்ஷனில் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வந்து பிஜி ஆஃப் ஒயிட் இருக்க போது, பேடிங் ஆஃப் 10 இருக்கட்டும், ரவுண்டடாக இருக்கணும், ஷேடோ கொஞ்சம் அப்ளை ஆகிட்டோம். ஓகே, சேவ் அண்ட் கூல். அண்ட் ஐ வாண்ட் சம், இதுக்கு வந்து மார்ஜின் வேணும் எனக்கு. ஓகே, வாட் ஐ வில் டூ, கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து நான் கொஞ்சம் கிரேவாக வச்சுக்கிறேன். ஸோ ஃபுல் டிவிஷனுக்கு மேலே போயிட்டு பிஜி கிரே ஆஃப் 100. ஓகே, அண்ட் ஐ வாண்ட் மீடியம் ஹைட் ஆஃப் ஸ்க்ரீன். சேவ் திஸ். அண்ட் இங்கே பார்த்து டிஃப்ரென்ஸ் தெரியுது, இது ஒயிட்டு, இது வந்து கிரே. அண்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ வாட் ஐ வில் டூ, ஐ வில் மேக் திங்ஸ் திங். என்ன பண்ணுறேன்னா, இது வந்து
இங்கே மேலே வந்து I will make it as a container mx auto வைக்கிறேன் for having some space. இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, என் டாப் ஒன்று ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ என்ன பண்ணுறேன், இது மேலே வந்து margin y of 5 வைக்கிறேன் மேபி. ஸோ டாப்பும் கீழே எனக்கு லைட்டாக இது இருக்கும். கூல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா I don't need padding 10 here, padding 5 வச்சுக்கிறேன் இப்போது. ஓகே, சூப்பர். அண்ட் இது கொஞ்சம் போல்ட் ஆக்கணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பேராகிராஃப் தேவையில்லை. I will remove this paragraph here. S2 வந்து let me have a class name of font semi bold text of Excel maybe. Excel ரொம்ப பெருசாக இருக்குது. LG. LG looks good. ஓகே, இப்போ நம்மளோட இன்புட் ஃபீல்ட்ஸ் இங்கே இருக்க போகுது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து அதே மாதிரி let me have a division here. I'm going to have my input here. So input and automatic sections தமிழ் பார்த்தீங்களா, the beauty. ஸோ இது போட்டுட்டு let me have a bg gray off. அதே ஸ்டைலிங் தாங்க, நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண போகுது கிடையாது. அவுட்லைன் நான் ரவுண்டாக இருக்கணும். ஓகே, let's save this. and எனக்கு ஃபுல் வித் வேணும் எனக்கு. ஓகே, I will take px of 4 வச்சுக்கிறேன். px of 4 py of 2 and இது வந்து I want it as a width of full. ஓகே, save. சூப்பர். நவ் வி ஹேவ் இன்புட் ஹியர். இது வந்து சர்ச் பை நேம் கிடையாது, இட்ஸ் கால் அவங்களோட நேம். அவங்களோட என்ன நேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வி நீட் என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். வி நீட் அ ஃபீல்ட்ஸ் கால் லைக் ஓகே, என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த கம்பெனி எந்த ரோல் வேணும், ஜாப் ரோல் ஃபஸ்ட்டு அது செலக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ நீட் அவங்க ஃபுல் நேம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இமெயில் வேணும் ஆஃப்கோர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வேணும். அண்ட் ஃபோன் நம்பர் வேணாங்க, ரொம்ப கம்மியாக வேணாம், இமெயில் நம்பர் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ நீட் தேர் அட்ரஸ் மேபி. ஓகே, தட்ஸ் ஆல். வேறு வாங்கலாமா? வேறு என்ன வாங்குவாங்க? அட்லீஸ்ட் இன்டர்வியூ போயிருக்கீங்களா, வேறு என்ன வாங்குவாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். Qualification, experience. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குவாங்க தான், நிறைய ஃபீல்ட்ஸ் போகுது. இட்ஸ் ஹேவ் லைக் அ குவாலிஃபிகேஷன் அட்லீஸ்ட். குவாலிஃபிகேஷன் ஸ்பிரிங் அது கியூ. யா, சூப்பர். அண்ட் ஆட்டோமேட்டிக் செஷன்ஸ் காமிக்கிறது விஎஸ் கோடில் சில பேருக்கு வரலன்னு சொல்லுவீங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் கிட்டப் கோபைலட். ஓகே, அது நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஹேவ் தட் மெம்பர்ஷிப். அப்போ தான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். சரியா? எனக்கு இப்போதைக்கு தாங்க என்னோடய ஃபீல்ட்ஸு. அண்ட் சப்போஸ் ஐ கேன் ஹேவ் சம் கமெண்ட்ஸ் ஹியர் டூ. ஓகே, அண்ட் கொஞ்சம் ஹேங் ஆகுது. லெட்ஸ் வெயிட் ஃபார் இட் டு ரிலாக்ஸ். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ குயிக்காக ரன் பண்ணிடலாமா? ஸோ ஜாப் ரோல் வந்து ஐ டோன்ட் வாண்ட் இன் அ இன்புட் ஃபீல்ட், ஐ வாண்ட் இன் அ செலக்ட் ஃபீல்ட். டைம் ஆஃப் வாக்கிங் அது ஆட்டோமேட்டிக் பண்ணணும்ல, நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த எப்போ வராங்க தானே, அந்த டைம் தானே. இட் ஷுட் பி கால்குலேட் டைனமிக்லி, ரைட்? ஓகே, கரெக்டு தானே லாஜிக்கு? இல்லை நீங்கள் ஸ்லாட் சொல்கிறீங்களா, ஸ்லாட் டைம் சொல்கிறீங்களா? இல்லை இன்டர்வியூக்கு வந்த டைமிங் தான் கேட்டேன். ஓகே, இன்டர்வியூக்கு அதாவது இந்த வாக்கினுக்கு எப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அதை நம்ம எப்படி ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த ஜாப் ரோலில் இந்த டைம் இது ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் வந்து ட்ராக் பண்ணுவோம் நம்ம. வி டோன்ட் நீட் டு கிவ் தட் இன்புட் ஹியர். நம்ம சப்மிட் பண்ணுறோம் இல்லைங்களா ஃபார்மு, அந்த சமயத்தில் நம்ம இதாகும். ஓகே, ஒரு நிமிஷம். யா, ஹலோ. ஒரு லைவ் போயிட்டுருக்கு, நான் வந்துடுவேன் ஒரு 12:30க்கு வந்துடுவேன் நினைக்கிறேன். அது புக் பண்ணுறீங்களா நீங்கள்? அது ஆமாம். ஓகே சரி, பார்க்கலாம். ஓகே, சாரி. இப்போது அது வந்து அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டைனமிக். நம்ம சப்மிட் தரும்போது நம்ம சப்மிட் பண்ணும்போது என்ன டைம் இருக்கோ அதை நம்ம வந்து ஃபீட் பண்ண போகிறோம், அதை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஹேவ் அ டிவிஷன் ஹியர். ஈவன் செல் டேக் இருக்க போகுது. அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஐ கேன் ஆல்சோ ஹேவ் லைக் நேம் வந்து ஜாப்னு வச்சுக்கிறேன். இப்போதைக்கு ஜாப் ரோல் would have some options here. First வந்து I want a dummy option, select job. நிறைய பேர் இன்புட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, செலக்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய பேர் செலக்ட் யூஸ் பண்ணது. ஓகே, யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான டேக் அதுவும் கூட. அண்ட் ஐ ஹேவ் சம் ஜாப்ஸ் ஹியர். என்ன வச்சுக்கலாம், ஒரு லெட்ஸ் ஹேவ் லைக் அ ஃப்ரண்ட் அண்ட் UI டெவலப்பர் இருக்கலாம். UI டெவலப்பர், backend developer, and I will have something like
database developer, and of course at last one the full stack developer. Okay, so இதை நம்ம வந்து அந்த வேல்யூ தரணும் பிகாஸ் இந்த வேல்யூ இன்ஃபர்மேஷன் தான் அங்கே சேவ் போகும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஹேவ் லைக் UI டெவலப்பர் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ அதே எப்படியே ஸ்மால் கேஸ் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ பேக்கெண்ட் டெவலப்பர் request database developer. Likewise we'll have full stack developer. Okay, cool, super. So let's save this and let's see the output. And mari idha irukum. Let's style it. So let's class of text of px of 4, py of 2, rounded up no, and other my bg one should be of gray of 10. Save this. And around the full width outline வந்து நன்னா இருக்கணும். சூப்பர். லெட்ஸ் சேவ் திஸ். ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்ல. ஸோ எல்லா டிவிஷனுக்கும் மேலே என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு ஹேவ் அ கிளாஸ் ஹியர் ஸ்பேஸ் ஆஃப் 4 தரேன். கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாருக்கும் புரியுதா நான் சொல்கிறது? எல்லாம் புரியுதில்ல? ஓகே, ஃபைன். ஸோ அதே மாதிரி யூ கேன் ஆல்சோ ஹேவ் சம் ஃபீல்ட்ஸ். பட் அந்தளவுக்கு நான் வந்து ஐம் நாட் கோயிங் டு சி அபவுட் யூஎக்ஸ் அலாட். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. அதனால் இன்புட் அப்படி வச்சுக்கிறேன். பட் ப்ராப்பராக என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஹேவ் சம் லேபிள் ஹியர் ஆன் டாப் ஆஃப் ஹியர் யூ கேன் ஹேவ் சம் லேபிள்ஸ். ஓகே, ரைட். அண்ட் இந்த டிவிஷனுக்கு கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன் இருக்கேன். அண்ட் யாரும் யூடியூப்பில் பார்க்குறீங்களோ ட்ரை டு வாட்ச் இட் இன் ஃபுல் குவாலிட்டி ஆஸ் பாசிபிள். ஓகே, இது வந்து இங்கே வரக்கூடாது. டிவிஷன் வந்து யூ ஷுட் கம் ஆன் தி டாப் திஸ் டிவிஷன், கிளாஸ் நேம் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகே, ஸோ ஜாப்பில் முடிச்சாச்சு. சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஃபுல் நேம், ரைட்? இது வந்து ஃபுல் நேம். இப்போது ஃபுல் நேம் and we can also create this. Next another we have something called email. Okay, cool. So you pathana we have creating good input, but still இது வந்து ஒரு bad practice தாங்க. Okay, so best thing என்னன்னா we have to make it as a component. Okay, so நான் அதை குயிக்காக நான் அதுவும் ஷோ பண்ணுறேன். Let's go to source, make a folder called components. அதை வந்து I'm going to create as a new folder called forms. ஏன்னா ஃபார்ம்ஸ் தான் அது எல்லாமே இருக்க போகுது. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபார்ம்ஸ் கம்போனன்ட், கரெக்டாக? அதனால ஃபார்ம்ஸ். அண்ட் அதில் வந்து I'm going to have like a form input dot jsx. okay, so அதுக்குள்ளே I'm going to have a state functional component form input. and என்னோட form input என்னவா இருக்க போதோ இதை நான் அப்படியே இங்கே வச்சுக்கிறேன். let me copy here, paste it here, save this. அண்ட் இதை நான் என்ன மாற்ற போகிறேன், ஐம் கோயிங் டு சேஞ்ச் டிஜிட்டேஷன் பண்ணி நான் மாற்றுறேன். என்னென்னா என்ன டைப்பு பிளேஸ் ஹோல்டரு. அப்புறம் அட் லாஸ்ட் என்னது எனக்கு வேல்யூ வேணுமா? ஏன் வேல்யூ வேணும்ல, வேல்யூ அண்ட் வேல்யூஷன். இப்படி நான் வேல்யூஷன் தான் பண்ண போது கிடையாது. ஓகே, பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ யூஸ் ரியாக்ட் ஹூக்ஸ் ஆஸ் வெல், ரைட்? ஸோ என்ன பண்ண நான் அதுவும் வச்சுக்கிறேன். ஐ வில் ஹேவ் திஸ் அலோன். ஸோ பிளேஸ் ஹோல்டர் வந்து டைனமிக் வர போகுது. பிளேஸ் ஹோல்டர் இது மாதிரி வந்து இட்ஸ் கோயிங் டு பி டைனமிக் டைப். ஓகே, ஸோ டைப் வந்து நான் மென்ஷன் பண்ணலன்னா இட் ஹாஸ் டு பி டிஃபால்ட்டாக, இட் ஹாஸ் டு பி டெக்ஸ்ட். ஓகே, கூல். ஸோ கொஞ்சம் எரர் காமிக்குது பிகாஸ் ஆஃப் தி வேலிடேஷன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபார்ம் இன்புட் டாட் ப்ராப். ஓகே, சம் ஓகே ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸ் காமிக்குது. சூப்பர், கூல். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸ் காமிக்குது பாருங்க. அன்பு ப்ராப்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுங்க. யா ப்ராப்ஸ் டைப் இம்போர்ட் ப்ராப் டைப்ஸ் from prop types. Super. Okay, cool. And still we have this error. ஏன்னா error காமிக்குது. prop type is required. type போட்டிருக்கேன். form input. Okay, maybe let's close this and let's open it again. திரும்ப காமிக்குதா? காமிக்குது. form input dot prop types. It should be prop types. T capital நினைக்கிறேன். Now here goes. Cool. Right. So இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட காம்பனெண்ட்டில் we can delete this and இது வந்து form input வச்சுக்கிறேன். ஓகே, I need place to hold full name. சூப்பர். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கோப்பையில் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்களேன். பட் பிகினர்ஸ் ப்ளீஸ் டோன்ட் யூஸ் தட். ஏன்னா அது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து
ஏ இஸ் நாட் ஸோ பர்ஃபெக்ட் அந்தளவுக்கு. அதனால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா இமெயில் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பார்த்தீங்களா, அதுமாதிரி டைப் பண்ணாமலே. கூல். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் ஃபுல் நேம் அண்ட் இமெயில். கூல். இப்போ நான் இமெயில் டைப் பண்ணும்போது I should also have a button here. So நான் பண்ணுறேன், I will have a button here. And button நான் பண்ணோம், you have to have it as a component. But in the case I will have it as here it is. So நான் பண்ணுறேன் submit maybe. And I have to put everything in a form. So இது ஃபுல்லாக வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஃபார்மாக. Okay. And next we have address qualification. So ஒன்று பண்ணியாச்சு. அண்ட் இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 3 இமெயில் I will இன்புட்டாகவே போடுறேன். ஓகே. ஸோ இதுதான் என்னோட இன்புட் இல்லையா. ஃபஸ்ட் வந்து I want address here. I want qualification. I have comments. Okay. Super. Let's save this. Let's see the output. And மாதிரி submit button நம்ம செட் பண்ணிடலாமா குயிக்காக. Let's have like a class px of 4, py of 2. And down dark no bg of green of 500 hold பண்ணும்போது bg of green of 600 and text வந்து white வேணும், text of white. Cool, super. So now we இது கொஞ்சம் நம்ம டைப் பண்ணிக்கலாமா மேலே மட்டும். ஸோ என்ன பண்ணுறேன், மேலே போயிட்டு individual questions இங்கே தானே வேணும் உனக்கு. I want here margin top of 5. Okay, super. Now we have the job and so and so. ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம டெக்ஸ்ட் ஏரியாவும் பண்ணிடலாங்க. ஏன்னா பெரிய ஒர்க்லாம் கிடையாது அது. என்ன பண்ணுறேன், சிம்பிளாக அந்த ஃபார்ம் இன்புட்டை வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். மேக் தஸ் அ ஃபார்ம் டெக்ஸ்ட் ஏரியான்னு வைக்கிறேன். ஓகே. இப்போ நான் அது சிம்பிளாக வந்து இட் ஷுட் பி டெக்ஸ்ட் ஏரியா. அண்ட் இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக. லெட் மீ க்ளோஸ் இட் ஹியர். ஓகே, சூப்பர். டைப் பேஸ் சொல்ல அதெல்லாம் ஆசிட்டிஸ் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இட் ஷுட் பி ஃபார்ம் டெக்ஸ்ட் ஏரியா. ரைட்டா, சூப்பர். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களோட app.jsxல வந்து you have to replace it with form text area. ஓகே, அதே மாதிரி பண்ணிக்கிறேன் எல்லாத்துலேயுமே. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் நவ் we have a pretty form. Cool. So far நான் சொன்னலாம் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Right. So now we can use something called React form hook. டக்குன்னு எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதொன்று இன்னொன்று மாடிஃபை பண்ணிக்கலாம், பட் ஸ்டில் நான் அது மாடிஃபை பண்ணல. ஓகே, I will go and I will cancel this. Let me install npm install React form hook நினைக்கிறேன். இல்லை React hook form React hook form நினைக்கிறேன். Let's enter. ரெண்டாயிட்டு இருக்குது, ரெண்டாயிடுச்சு. சூப்பர். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்ப்போம். ட்ரை டு ரீகேப். என்ன பண்ணுவோம், நம்ம டிப்பிக்கலி நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அங்கே போயிட்டு we will be in the React section will be having something like this, use form, and it has to be coming from React hook form. So இதுக்குள்ளே வந்து I can have some default values here, but still நான் அது வைக்க போதில்லை. நான் என்ன பண்ணுறேன்னா, ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து I'm going to take the register here. ஓகே, நான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம ஃபார்மில் வச்சுருக்கனால இன்புட் நான் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கேன்ல, ஐ கேன் ஆல்சோ மேக் திஸ் அஸ் அ இன்புட் இந்த சைட் ஃபீல்ட் கூட. நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி லெட் மீ காப்பி திஸ், ரிப்ளேஸ் திஸ் வித் ஃபார்ம் செலக்ட். ஓகே, அதே மாதிரி நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் ஃபார்ம் செலக்ட். சூப்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இன்புட் கிடையாது, இட்ஸ் கோயிங் டு பி திஸ் செலக்ட். ரைட்டா? ஸோ நான் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். நான் இங்கே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஐ வில் ஹேவ் இட் லைக் திஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து என்னோடய ப்ளேஸ் ஹோல்டர் வந்து ப்ளேஸ் ஹோல்டர் ஒர்க் ஆகாது. ஸோ இட் டஸ் நாட் மேக் சென்ஸ் ஹியர். இது குரூப் பண்ணிக்கலாம், ப்ளேஸ் ஹோல்டர் தேவையில்லை அண்ட் டைப்பும் தேவையில்லை. கரெக்டாக? பட் ஐ நீட் சம் ஆப்ஷன்ஸ் ஹியர். பட் இப்போதைக்கு நான் ஆப்ஷனாக வைக்க போதில்லை, நான் சிம்பிளாக வந்து நான் ஒரு தனியாக வைக்கிறேன். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ லெட் மீ ரிமூவ் தட் திங் டூ. ஓகே, இப்போ என்ன திங்னா, எனக்கு வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து ட்ரிகர் ஆகி பார்க்கணும் இல்லையா? ஸோ லெட் மீ செக் இட் லைக் திஸ். ஸோ என்ன பண்ணுறேன், நம்மளோட AppJSக்குள்ள போயிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, instead of that we have to have something called ரிமூவ் பண்ணிடுறேன். oops form select இல்லையா? form select, that's all. okay, so cool. ஸோ இப்போ எல்லா இன்புட்லேயுமே we should have something called register. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. ஸோ we have to accept that too. நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிஜிஸ்டர் வந்து காப்பி பண்ணிக்கிறேன், நான் இங்கே வந்து வச்சுக்கிறேன்.
ஸோ இங்கே வந்து I'm going to have the register here. It's going to be of what? Prop type dot func dot required. கரெக்டாக? சூப்பர். Let's save this and we still have an error because நம்ம இது எங்கே யூஸ் பண்ணல அதனால. ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து I have to use this. ஓகே கூல். ஸோ அதே மாதிரி I have to pass this thing too. ஸோ என்ன பண்ணுறேன் இங்கே ஆக்சுவலி எப்படி நம்ம யூஸ் பண்ணியிருந்ததுக்கு முன்னாடி இங்கே என்ன நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம் எப்படி பாஸ் இந்த ரிஜிஸ்டரா ரிஜிஸ்டர்னு போட்டுட்டு நேமோட வேல்யூ போட்டுட்டோம். ஓகே ஃபைன். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா I will have it in input too. ஸோ input let's save this. அதே மாதிரி என்னோட ஃபார்ம் இன்புட்டில் போந்து அதே மாதிரி I have to get it like this, right? register சின்ன வேலிடேஷன் பண்ணணும். அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன் I have to have it like this. cool. இங்கே வந்து I have to have that. சூப்பர். பார்த்தீங்களா கோப்பையில் இருந்து சூப்பர் டெவலப் பண்ண எவ்வளோ ஸ்பீட் ஆகுதுன்னு பாருங்களேன். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் அதே மாதிரி லெட் மீ ஹேவ் இட் இன் டெக்ஸ்ட் ஏரியா 2. என்ன பண்ணுறேன் அதே மாதிரி லெட் காப்பி திஸ், இது பேஸ்ட் பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே அண்ட் ஃபார்ம் டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்து அதே மாதிரி இங்கே போயிட்டு I'm going to have register. அதே மாதிரி இங்கே வந்து I have to have like this. ஓகே எனக்கு இந்த ரிஜிஸ்டர்லாம் ரிக்வயர்லாம் தேவையில்ல, இது மட்டும் இருந்தாவே போதும். ஸோ I want to register the name. எனக்கு நேம் நான் வாங்கலை, நேம் நம்ம வாங்கணும். ஓகே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ I have to have this thing as it is. ஓகே சூப்பர். இப்போ வந்து ஃபார் செக்கிங் பர்பஸ் நான் என்ன பண்ணுறேன்னா I want to check it right. ஸோ என்ன பண்ணுறேன் இங்கே கீழே வந்து I will put ரிஜிஸ்டருக்கு அடுத்து அது ஒரு மெத்தட் வந்து அதில் வந்து நம்ம நேம் வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம வெறும் ரிஜிஸ்டர் மெத்தட் ஆமாம் லைக் திஸ் ரிஜிஸ்டர் இப்படி தரணுன்றீங்களா? நான் போன இது எக்ஸாம்பிள் வந்து நம்ம அதில் வந்து நம்ம கொடுக்குற நேம் இமெயில் அந்த மாதிரி கொடுக்கணும். ஓகே 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 ஃபைன் சூப்பர். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த நேம் வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணுறேன் இதுக்கு மட்டும் ரிஜிஸ்டர் நான் டேட்டா இங்கே வாங்காமல் ஓகே I will pass a name here. ஓகே ஸோ இது பேர் என்னது ஜாப் ரூல் இல்லையா? ஜாப் ரூல் வச்சுக்கிறேன். அண்ட் இந்த நேமில் வந்து இப்போ ஆட்ரிபியூட் இல்லையா? I have to get it in the form side as well. நேம் ஓகே இப்போ நான் வந்து நேம் வந்து இங்கே வச்சுட்டு ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு அண்ட் இங்கே வந்து நான் வச்சுக்கிறேன் நேம். ஓகே சூப்பர். இப்போ இந்த நேம் வந்து டேட்டா பண்ணிக்கலாம், நான் இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஆக்சுவலி இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். we don't need to pass here but still okay maybe let's go with the sheriff ideology. okay ஸோ இங்கே வந்து job role, save this and எல்லாத்துக்கும் இதே மாதிரி நேம் தரணும்ல. காம்போனன்ட்ல வந்து நம்ம ரிஜிஸ்டர்னு டிஸ்ட்ரக்சர் பண்ண மட்டும் போதும். லாஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணோம். அப்படியா? ஓகே ஓகே ஃபுல் நேம் பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கே நேம் வந்து பாஸ் பண்ணுறேன். இட்ஸ் கால் இமெயில் அண்ட் நேம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் அட்ரஸ். எல்லாத்துக்கும் நான் நேம் அட்ரஸ் ஃபஸ்ட்டு ஃபார்ம் இன்புட் முடிச்சிடலாம். ஃபார்ம் இன்புட்டில் ஹாவ் சம்திங் கால் நேம் ஹியர் நவ். ஓகே ஸோ இது வந்து இன்புட்டை வந்து இந்த நேமில் அவங்க வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் ஹேவ் அ நேம் ஹியர். okay then we have a name here which has to be the prop type. super. அதே மாதிரி ஃபார்ம் டெக்ஸ்ட் ஏரியா யா சொல்லுங்கள். ரெஜிஸ்டர் வந்துட்டு ப்ராப் டைப்ஸில் ஆப்ஜெக்ட் டைப் வரும். ஒரு நிமிஷம் இருங்க. let me complete this. யா சொல்லுங்கள். ரெஜிஸ்டர் வந்துட்டு ப்ராப்ஸ் வேலிடேஷனில் ஆப்ஜெக்ட் டைப் வரும், ஃபங்க்ஷன் டைப் போட்டிருக்கீங்க. அப்படியா? ஓகே சரி நான் இப்போ ரன் பண்ணி பார்ப்பலாம். அப்போ எனக்கு நிறைய எரர் வரும், நான் இப்போ பார்த்துக்கிறேன். ஒன்று பார்க்கலாம். ரைட் ஒரு நிமிஷம். ரைட் ஸோ லெட்ஸ் கோ ரிஃப்ரெஷ் அண்ட் இப்போ வந்தாமல் பிகாஸ் we have exited the npm run tab. இப்போ ரன் பண்ணுறேன், ரன் ஆகிட்டுருக்கு. ரிஃப்ரெஷ் இப்போ ஏற வருமா? யா வந்துச்சு. லெட்ஸ் கோ அண்ட் கிளிக் ஆன் இன்ஸ்பெக்ட் கன்சோல் அண்ட் we have the same error, it is not a function அப்படின்னு சொல்லிட்டு. and we have this thing invalid prop register of the type object. ஓகே ஸோ என்ன பண்ணுறேன்னா I will go to the form select first. ஒன்றா செலக்ட் பண்ணலாம், ஒன்றா போவோம்.
இது வந்து ஆப்ஜெக்டாக வருதா? லெட் மீ கெட் அப் மை இதுக்கு என்ன ஒர்க் பண்ணியிருந்தோம் நம்ம? ரெபாசிட்டரி நேம் என்னது? லாஸ்ட் ஒன் ஒர்க் பண்ணியிருந்தோமே. I think content page நினைக்கிறேன். ஓகே, this is a schema, right? ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம we have register வந்து நம்ம இந்த மெத்தட் பாஸ் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். அண்ட் வேறு எதுவும் பாஸ் பண்ணுறோம் இல்லையா? I will also copy this code here too. ஸோ என்ன பண்ணுறேன், நம்மளோட காம்போனெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபார்ம் இன்புட்டில் எப்படி வச்சுருக்கோம், ரிஜிஸ்டர் நம்ம வாங்குகிறோம் அண்ட் ரிஜிஸ்டர் ஆசிட்டிஸ் வாங்க பண்ணுறோம். ஓகே, வித்தவுட் பாசிங் எனி திங் நம்ம வாங்குகிறோமா? ரைட். இந்த மெத்தட் நம்ம டேட்டா அங்கே பாஸ் பண்ணுறாங்க, தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஜெக்ட் தானே? இட்ஸ் ஆப்ஜெக்ட், யா. ஸோ வி ஹேவ் டு பே திஸ் as ஆப்ஜெக்ட். Let's save this. And இங்கே போனீங்கன்னா now this thing should work and we should also have some errors here too. ஸோ என்ன பண்ணுறேன்னா இதே errors நான் காப்பி பண்ணிக்கிறேன். this error, copy this, let me put it here and we'll have an error because இது வந்து பேரண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ we have to put it in a division. now it should go and இங்கே வந்து error வாங்கிக்கிறேன் நான் அதே மாதிரி error. Okay, and next வந்து இங்கே வந்து we have to do the prop validations. So error object, let's save this. error போயிடுச்சு, சூப்பர். and next thing is like இதே மாதிரி have to get it on the form input as well. ஸோ இங்கே நான் பண்ண சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தான் இருக்கும், பட் ட்ரை டு கேட்ச் அப் வித் மீ. ஓகே, ஸோ இதே மாதிரி have to put it in a division wrap. Save this and அதே மாதிரி I'm going to get the error here. Okay, and I'm going to have the error object here. Cool, let's save this, working. And next one அதே மாதிரி we have something called form text error. அதுவும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு error மட்டும் எனக்கு வேணும். அதே மாதிரி I'm going to put it in a division block here. and இப்போ வந்து பார்த்தீங்கன்னா I will do this. லைட்டாக ஹேங் ஆகுது, தட்ஸ் திங். ஓகே, நெக்ஸ்ட் திங் இஸ் போட்டாச்சு நம்ம வெட்ரி ப்ராப் வேலிடேஷன் ஹியர். கூல், டன். ஸோ இப்போ எல்லாமே பண்ணியாச்சு மோஸ்ட் ப்ராபப்ளி. இப்போ என்னாச்சு வருது அங்கே லாஸ்ட் டைம் வந்து ஃபங்க்ஷனாக வச்சு ஆப்ஜெக்டாக மாற்றலாம். இதுவா சொல்கிறீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி அந்த பேஜில் எந்த பேஜ் திருப்பி சொல்லுங்கள். அப்புறம் இப்போ சேஞ்ச் பண்ணோம்ல. ஆமாம், நேம் ஃபைல் நேம் பார்க்க மாட்டேன்ட்டான். டெக்ஸ்ட் ஏரியாவா? டெக்ஸ்ட் ஏரியா, ஆமாம். ஓகே, அப்போது இன்புட்டாக மாற்றிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மாற்றலை. ஆப்ஜெக்ட், லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் ஓகே, எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் புரியாதவங்க நீ என்ன பண்ணுங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக உள்ள சீரீஸை ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ஓகே, and it's called நம்ம நேம் பாஸ் பண்ணல. I will pass the name here. This name is called qualification. Just copy this, paste it here. அதே மாதிரி இது நேம் வந்து it's called comments. Let's save this. Okay, cool. So இப்போ நம்ம error property நம்ம தான் வைக்கல. Let's refresh it and we have error at form input. ஃபார்ம் இன்புட்ஸ் அது என்ன வச்சுருக்கோம், ஆப்ஜெக்ட் தான் வச்சுருக்கோம். பட் ஏன் ஒர்க் ஆகவில்லை? லெட்ஸ் சேவ் திஸ், ரிஃப்ரெஷ். ஃபெயில் ப்ராப் டைப் இன்வாலிட் ப்ராப் ரிஜிஸ்டர் ஆஃப் டைப் ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபைட். ஓகே, ஆப்பில் வருது கரெக்டாக. வந்து நம்ம ஃபார்ம் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம். விச் ஃபார்ம் ஸ்டேட்? ஸோ அந்த எரர் வந்து நம்ம ஃபார்ம் ஸ்டேட்டில் தானே ஆப்ஜெக்ட் சேவ் ஆகுது. ஓகே, பட் எங்கே ஃபார்ம் எங்கே ரிஜிஸ்டர் தானே வருது. ஃபெயில்டு ப்ராப் டைப் இன்வாலிட் ப்ராப் ரிஜிஸ்டர் தான் வருது. நம்ம இன்னும் ரிஜிஸ்டர் நம்ம எரர் நம்ம இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல. பட் ஸ்டில்
ஓகே வெயிட் பண்ணுங்கள். லெட்ஸ் ட்ரை டு debug it. Register. ஓகே object dot is required. மேபி இது ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஓகே we still have this error. எங்கேருந்து வருதுன்னா இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் லைன் 24 app.asx. லைன் 24 போனீங்கன்னா 24 ஹியர். ஓ இங்கே நான் என்டர் பண்ணல ஃபுல் நேம், மை மிஸ்டேக். நான் எப்படி 24 கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? இங்கே வந்து 24 காமிச்சது லைன். ஸோ அதனால் டேட்டா உள்ளே போய் நான் டிபக் பண்ணேன். I will go to the full name. Cool. Let's save this. Now we should have no error. Cool. And validation work பண்ணி பார்த்தோன்னா and நமக்கு வந்து ஒர்க் ஆகுது because we have to do some other works. ஸோ இங்கே வந்து இந்த ஃபார்மில் வந்து we have to go on submit and we have to call the handle submit on this thing. இதுக்குள்ளே வந்து we will be having something called handle submit. அதுக்குள்ளே நம்ம ட்ராப் பண்ணணும். ஸோ handle submit அதுக்குள்ளே வந்து நம்மளோட என்ன பண்ணணும், நம்ம இன்னொரு கால்பேக் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் நம்ம இன்னொரு கால்பேக் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணணும். ஹேண்டில் சப்மிட் இன்னொரு ஃபங்க்ஷன் அட்டாச் பண்ணி. ஓகே ஃபைன் கூல். ஸோ கான்ஸ் handle send this to backend. Make sense? Okay, let's save this and இதை நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஓகே தட்ஸ் ஆல். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் வேலிடேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அதே மாதிரி குயிக்காக பண்ணிடலாமா? சிம்பிளாக டக்குன்னு பண்ணிடலாங்க. எரர் இட் ஹஸ் பி எரர் இல்லை. ஓகே சூப்பர். இதே மாதிரி ஹாவ் டு டூ இட் ஹியர். இமெயில் அண்ட் எரர்ஸ் வந்து நம்ம பண்ணோம்ல, அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், we have to import it here using form state and அதுக்குள்ள we have something called errors. Cool. Now if we scroll down we'll be having this as email. இது வந்து it's called address and actually பார்க்க வந்து சின்ன ஃபார்மாக தான் தெரியும், பட் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்களா 1 hour ஆயிடுச்சு டக்குன்னு. அப்படி தான் இருக்கும் sometimes. Qualification and comments. Let's save this, refresh it and let's try to let us zoom out பண்ணிக்கிறேங்க. நான் let zoom out. ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு டைம் இல்லை. ஓகே லெட்ஸ் சப்மிட் திஸ் அண்ட் இப்போ எதுவுமே ஒர்க் ஆகலை. பிகாஸ் ஏன் ஒர்க் ஆகலை சொல்லுங்கள்? எனி ஐடியா? For button we didn't and do even button type. பட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் டிஃபால்ட்டாக நீங்கள் பட்டன் வந்து நீங்கள் டைப் வந்து தரணும்னு அவசியம் இல்லை. ஓகே இது மாதிரி நீங்கள் வந்து சப்மிட் தரணும்னு அவசியம் இல்லை. பட் டிஃபால்ட்டாக வைக்க பார்த்தீங்கன்னா சப்மிட்டாக தான் இருக்கும். ஓகே இட்ஸ் கோ ஹியர் நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கான்டெக்ட் பேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா we don't have that thing. நம்ம கேக்குதா? கேக்குது சொல்லுங்கள். ஆன் சப்மிட் நம்ம கொடுக்கல. ஆன் சப்மிட் தந்துடுமே ஃபார்மில். இல்ல அதுல மேல ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணது உள்ள கால் பண்ணல. ஆன் சப்மிட் தந்துடுமே. ஆன் சப்மிட் ஹேண்டில் சப்மிட் கால் பண்ணிட்டு கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் நம்ம. அந்த ஃபங்க்ஷன் நீங்க கிரியேட் பண்ணுங்கல்ல. அந்த டேட்டா அங்க பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் இதுவா சொல்ற மாதிரி பார்க்கலாம். லாக் டேட்டா சேவ் வரும்னு நினைக்கிறீங்களா? வராது. we have the empty fields. பட் எரர்ஸ் வரல பாருங்க. ஏன்? form fill பண்ணல. ஃபார்ம் வேலிடேஷன் பண்ணலை. வேலிடேஷன் ரூல்ஸ் ரைட் பண்ணிங்களா? பண்ணலை. தட்ஸ் a thing. ஓகே ஸோ அதுக்கு நம்ம we will be using some zod யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்ம அதே மாதிரி zod யூஸ் பண்ணிக்கலாமா? லெட்ஸ் பி குவிக். zod react hook form. Okay, let's click on this. இதில் ஸ்கால் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான் தேவைன்னு பார்த்துக்கலாம். let's install this as it is. we already have installed react hook form. கரெக்டாக நம்ம இது ரெண்டு தான் இன்ஸ்டால் பண்ணோம். let me copy this, cancel the current development, npm install. let me install both. Oops. ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. now we have to install appropriately. ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாமா?
ஸோ I will import both two things here. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்ம் ஸ்கீம் நமக்கு வேணும் கரெக்டாக. ஃபார்ம் ஸ்கீம் நாங்கள் வச்சுக்கிறேன். என்ன பண்ணுங்கள், நான் மற்ற ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே ஓகே நானே பண்ணிடுறேன். And we have to use the resolver here. Okay, so form use formula. So use form தானே, இதுக்குள்ளே வந்து I have to use the resolver like this. இப்போ என்னோட வேலிடேஷன். ஸோ இது பேர் என்னது, இட்ஸ் கோயிங் டு பி ஜாப் ரோல். ஃபர்ஸ்ட் ஜாப் ரோல் அண்ட் இது ரிக்வயர்டாக ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும். இட் ஷுட் பி ரிக்வயர்ட் இருக்கா இல்லை, ஓகே ரிக்வயர்ட் யா. நெக்ஸ்ட் we have something called, இது பேர் என்னது, full name. And we have something called email. இது வந்து ரிக்வயர்ட் எனக்கு நீங்கள் மினிமம்லாம் வச்சுக்கலாம். நான் மேபி நான் கூட வச்சுக்கிறேன் மினிமம் ஆஃப். ஓகே கூல். அண்ட் நெக்ஸ்ட் we have something called email. அப்புறம் email address qualification comments நான் வச்சுக்கோங்க. address qualification அப்புறம் comments. ஓகே இப்போ கேப்சிட்டிஸ் இருக்கட்டும்ங்க. லெட்ஸ் சேவ் திஸ். லெட்ஸ் ட்ரை டு ஒர்க் ஆன். ரெஃப்ரெஷ் அண்ட் எக்ஸிட் பண்ணிட்டேன் இல்லையா. அண்ட் ஆல்சோ இது நான் என்ன பண்ணுறேன்னா, வில் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு அப்டேட் தி ஆப் டைட்டில். ஸோ HTML போயிட்டு I will change this to interview schedule app. Let's save this, close this, rerun it again. npm runtime, refresh. Now பார்த்தீங்கன்னா z.string is not required, is not a function வருது. required is not a function. இது வந்து it's not a function anymore. அது சொன்னேன்னே, எப்பவுமே அந்த ஏஐ கூட நம்பாதீங்க. ஓகே சம்டைம்ஸ் வந்து அது வந்து இதனால் ஃபிகர் பண்ண முடியாது. லெட்ஸ் சேவ் திஸ். now we should work. cool. சம் தரும்போது working perfectly cool. ரைட். இப்போ என்ன பண்ணுறேன்னா, I will use the fake filler and let's try to have it. ஸோ இங்கே வந்து நான் நிறைய ஆட் பண்ண சொல்கிறேன்னா, let me reduce the valuation here to 10 for checking தானே. ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் எப்போவுமே நீங்கள் பண்ணும்போது ஷுட் ஹேவ் லேபிள் ஹியர். பட் நான் எப்படி லேபிள் வைக்கல. பட் நீங்கள் பண்ணும்போது நான் தர டாஸ்க் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹேவ் டு ஹேவ் தட் லேபிள் ஆன் டாப் ஆஃப் இட். ஓகே பிகாஸ் நம்ம நான் என்டர் பண்ணும்போது என்ன ஃபீல்டுன்னு தெரியல. அந்த பர்பஸ்க்கு தான் வி ஷுட் ஹேவ் லேபிள். ஓகே லெட் மீ ஓப்பன் தி ரைட் கிளிக், inspect, and let's go to console. Okay, and I'll use the fake filler. I'll use submit. Now we have the entire field. Cool. Address let me நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வருதான் பாருங்கள். வருது. இப்போ என்ன பண்ணோம்னா, we have to save this information somewhere else. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நல்லா யோசிங்க. நம்ம UI டெவலப் பண்ணிட்டோம். we have done the validation part. Okay, which is cool. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து we have to save this information somewhere. எங்கே சேவ் பண்ணலாம்? நம்ம ஆல்ரெடி வந்து யோகேஷ் சொல்லியிருந்தார்ல, we can save it in a file, but it's not a effective approach. அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் உருவாக்கும். அண்ட் அதுக்கான பெஸ்ட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா, you can save this information, this data in a database. Okay, you can save it in MySQL, which is database, NoSQL, which is another database, and so on, so on, so on. So we will be using Firebase here. So Firebase அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் கோ அண்ட் கிளிக் ஆன் திஸ். இதில் வந்து I'm going to இங்கே உங்களோட கூகுள் ஐடியில் லாகின் பண்ணுங்கள். ஓகே பண்ணிட்டோன்னா go to console இருக்கும். கிளிக் ஆன் திஸ். ப்ளீஸ் டோன்ட் யூஸ் திஸ் கூகுள் ஐடி டீம். ஓகே அண்ட் இதில் வந்து கிரியேட் a ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணிக்கோங்க. we have to create a new project. இந்த ப்ராஜெக்ட் பேர் என்னது, இன்டர்வியூ ஷெட்யூல் ஆப். ஓகே அண்ட் இதான் உங்களோட ஸ்லக்னா உங்களோட யூசர் நேம் மாதிரி. ஓகே ஸோ லெட்ஸ் அக்செப்ட் திஸ். படித்து பாருங்கள். அண்ட் லெட்ஸ் அக்செப்ட் திஸ் லிங்க் டு, ஏன்னா அப்போ தான் நம்மளை அலோவ் பண்ண விட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கூகுள் அனலிட்டிக்ஸ் வேணுமான்னு கேட்குது. ஓகே என்னோட அப்ளிகேஷனுக்கு தேவையில்லை. பட் உங்கள் அப்ளிகேஷன் தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் கூகுள் அனலிட்டிக்ஸ்? இப்போது நான் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். அந்த பட்டன் வந்து லெட் மீ ஓப்பன் முடிஞ்சால் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஐ வில் ஹாவ் oops. ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேவ் அ பிட்லி URL. பிட்லி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் இந்த லிங்க்கில் எவ்வளோ பேர் கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க முடியும்.
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைவ் இன்டர்ன்ஷிப் பை CyberDude இது வந்து ஒரு லிங்க் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ கேன் ஏபிள் டு see the insights. கரெக்டாக எவ்வளோ பேர் வந்து உள்ளே வந்திருக்காங்க, எவ்வளோ கிளிக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வெளில போயிருக்காங்கன்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் we call it as analytics. ஓகே, ஸோ இது மாதிரி வந்து நீ கேன் பர்ஃபார்ம் இட் ஹியர் ஆல்சோ. ஓகே, எனக்கு இது தேவையில்லை. ஸோ ஐ வில் டிசேபிள் இட். கிரியேட் ப்ராஜெக்ட் அண்ட் சுற்றிட்டே இருக்கும். கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து Firebase ப்ராஜெக்ட் ரெடி ஆயிடுச்சா? லெட்ஸ் கிளிக் ஆன் கண்டினியூ அண்ட் இட் வில் பிரிங் அஸ் டு அ டேஷ்போர்ட். ஸோ இதுதான் நம்ம அப்ளிகேஷனுக்கான ஃபுல் டேஷ்போர்ட். ஓகே, இந்த Firebase எல்லா சர்வீஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து உங்கள் பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். iOS, Android ஆர் வெப். நம்ம வந்து வெப் தானே பண்ண போகிறோம், வெப் வச்சுக்கலாம். பை டிஃபால்ட்டாக ஐம் இன் ஸ்பார்க் பிளான். அதுதான் நம்மளோட நோ காஸ்ட் பிளான். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ கோ டு தி பிரான்ஸ் பிளான். அதில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போக்கு அது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் டெவலப்மெண்ட் பர்பஸஸ் யூ கேன் ஆல்சோ கோ வித் தி ஸ்பார்க் பிளான். ஸோ எல்லாமே படிச்சிருங்க, ப்ராப்பராக படிங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு அப்கிரேட்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் இங்கே. ஓகே, ரைட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அப்ளிகேஷனை வந்து Firebaseல வந்து யூ கேன் யூஸ் இன் 4 கேட்டகரிஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have பில்டில் பார்த்தீங்கன்னா they are offering certain functionalities, authentication and app checkனு ஒன்று இருக்குது. ஓகே, அத்தன்டிகேஷன்னா நீங்கள் அழகாக நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, க்யூரியஸாக இருக்கீங்கன்னா அது உள்ளே போயிட்டு ட்ரை டு வாட்ச் திஸ் வீடியோ. இட் வில் எக்ஸ்பிளைன் யூ அ லாட். ஓகே, லைக் சிம்பிளாக சொல்கிறேன். அத்தன்டிகேஷன்னா இட் வில் ஏபிள் டு மேனேஜ் தி அத்தன்டிகேஷன் ஃபார் யூ. ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, ஒன்லி தி இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட் ஷுட் லாக்இன் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் அசிஸ்ட் வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக அந்த ஏபிஐ நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இட் வில் ஆக்ட் லைக் ஏபிஐ டேரெக்ட்லி. ஓகே, லைக் ஸோ வி ஹேவ் இது நீங்கள் வந்து ஃபுல் அத்தன்டிகேஷன் இருக்கும். நீங்கள் மெயில் சென்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ரீசெட் மெயிலு, அந்த ஃபர்கெட் மெயிலு எல்லாமே ஹேண்டில் பண்ணிக்கும். அண்ட் ஈவன் இட் கேன் சென்ட் யூ ஓடிபி மெசேஜஸ் இன் பெய்ட் பிளான். ஓகே, அண்ட் வி ஹேவ் சம் அதர் திங்ஸ் கால் ஆப் செக், Firestore அண்ட் ஸோ. நான் இப்போ இதுக்கு மெயினாக என்ன பார்க்க போகிறேன்னா, லெட்ஸ் see about Firestore டேட்டாபேஸ். கிளிக் பண்ணிக்கிறேன் அதை. ஓகே, ஸோ இதில் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் வில் ஓப்பன் அஸ் ஹியர். ஓகே, we have to create a database first here. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கிரியேட் டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் லெட் மீ ஹேவ் இட் ஆஸ் ஐடி. ஸோ பை டிஃபால்ட்டாக இருக்குது அண்ட் சூஸ் எ லொக்கேஷன். நீங்கள் எந்த லொக்கேஷன் இருக்கீங்களோ அது வந்து உங்கள் லொக்கேஷன் சூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆப் வந்து யார் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்கக்கிட்ட இந்த லொக்கேஷன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐம் கோயிங் டு யூஸ் எனி அதர் திங் இன் தைவான், நான் தைவானில் தான் போட போகிறேன் அவங்க யூஸர்ஸ்க்கு. இப்போ நான் வந்து நம்ம எல்லாம் லொக்கேட்டட்னு மும்பை போடலாம், சிங்கப்பூர் போடலாம். பிகாஸ் இட் இஸ் நியர் டு அஸ், ரைட்? அதனால் we can choose anything else. நான் சிங்கப்பூர் சூஸ் பண்ணிக்கிறேன். சிங்கப்பூர் அண்ட் லெட் மீ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். அண்ட் இங்கே வந்து கேட்குது ஸ்டார்ட் இன் ப்ரொடக்ஷன் மோட் அண்ட் யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் இன் டெஸ்ட் மோட் விச் ஐ வாண்ட் ரைட் நவ். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் மாறும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க யாரும் உங்களால் டேட்டாபேஸ் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. பட் இந்த டெஸ்ட் மோடில் வந்து we can able to modify it. அதுதான் ரூல். ஸோ கிரியேட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, நவ் இட் ஹஸ் கிரியேட்டட். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிச்சிருங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னா இட்ஸ் லைக் NoSQL கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ விச் மீன்ஸ் ஸோ NoSQLனாவே இட் வில் பி பேஸ்ட் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ், அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா we will be having collections, documents and records. இதான் 3 பார்ட் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் ஹேவ் லைக் பார்க்கலாம். இது வந்து இட்ஸ் கால்ட் கலெக்ஷன்ஸ், ரெக்கார்ட்ஸ். ஓகே, இது ரெண்டும் முக்கியமான கலெக்ஷன்ஸ்னால் இட்ஸ் லைக் ஃபோல்டர் மாதிரி வச்சுக்கோங்க. இட்ஸ் லைக் ஃபோல்டர். ரெக்கார்ட்ஸ்னால் இண்டிவிஜுவலாக ரெக்கார்ட் இன் லைக் ஸோ. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐ வில் கிரியேட் நியூ கலெக்ஷன்ஸ். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா வில் ஹேவ் காஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ். ஸோ இது கலெக்ஷன் ஐடியா வச்சுக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்களா பேரண்ட் ஐடி. ஸோ /காஸ்ன்னு போட்டால் இதான் ரெஃபர் பண்ணுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் டாக்குமெண்ட் ஐடி இதை வேணால் போட்டுக்கலாம். ஐ வில் ஹேவ் எ ஆட்டோ ஐடி ஃபயர் ஹியர். ஓகே, ஸோ இல்லை நான் பிராண்ட்கோ போட்டுக்கலாம். இஃப் ஐ வாண்ட் லைக் டொயாட்டா ஆர் மாருத்தின்னு வச்சுக்கோங்களேன், மாருதி. அண்ட் லெட்ஸ் சேவ் ஹியர்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காஸ்ட்டில் இது ஒரு பிராண்ட் மாறுது கரெக்டாக. இதுக்குள்ளே வந்து யூ கேன் ஹேட் எனர்ஜி ஃபீல்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் ஹேட் வாட் வி கால் எட்டிகா. ஓகே, இதில் வந்து இது வந்து மாடல் எட்டிகா add and so on, so I can able to add other fields. So make Maruti Suzuki. ஓகே, ஸோ நீ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து உங்களோட ஓவரால் காசு. இதுதான் வந்து இட்ஸ் கால் கலெக்ஷன், இட்ஸ் கால் டாக்குமெண்ட், இட்ஸ் கால் ஃபீல்ட்ஸ். ஓகே, தான் நீ தெரிஞ்ச விஷயம். ஓகே, நம்ம அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து மெயின் டேட்டா பேஸ் மாதிரி. இதுக்குள்ளே வந்து வில் ஹேவ் மெனி டாக்குமெண்ட்ஸ். அந்த டாக்குமெண்ட்ஸோட ஃபீல்டு தான் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் உங்கள் ஸ்ட்ரக்சரில்? ஸோ காஸ்க்குள்ளே வி ஹேவ் சம்திங் கால், இந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே வி ஹேவ் சம்திங் கால் மாருதி. ஓகே, அண்ட் மாருதியோட ஃபீல்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் சம்திங் கால் ஷிஃப்ட்டு இல்லை வந்து எட்டிகான்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம காசு கலெக்ஷன் வச்சு தான் நம்ம எல்லாமே கொரி பண்ணுவோம். ஓகே, திஸ் ஹவ் இட் வில் ஒர்க். ஸோ இதான் ஃபார்மேட். நம்ம கற்றுக்கும் போது நமக்கு புரிஞ்சிடுங்க. ஓகே, ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதுக்கு ஐ வில் கிரியேட் அனதர் காஸ் ஹியர். ஸோ மேபி என்ன பண்ணுறேன்னா I will have something called Benz. Benz is not a car, but still I will have Audi. Okay, let's have like a create, save, and அதே மாதிரி உங்களுக்கு கார்டு வைக்கிறேன், X5 வைக்கிறேன் for example, model X5. Let's add this. Okay, so now I have a cost collection which will have 2 documents. Okay, and 2 documents you can see the fields. Okay, just assume like இன்னொரு சொல்கிறேன் பாருங்க. இப்போது நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னா காஸ் வந்து இட் வில் ஹாவ் லைக் அ அரே. ஓகே, இட் வில் ஹாவ் மெனி டாக்குமெண்ட்ஸ் இன்சைட் இட். ஓகே, இந்த டாக்குமெண்ட்குள்ளே தான் ஒரு டாக்குமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் வாட்? It's called Maruti. Okay, so Maruti வந்து we will have some fields. In the fields Maruti பார்த்தா we have something called model, right? So let's have like this error. Okay, இப்போ சொல்கிறேன். So we have a cars here. இது வந்து ஒரு இதுக்குள்ளே வந்து we will have an array, and இதுக்குள்ளே we have something called Maruti, and Maruti வந்து it will have some fields. என்ன fields இருக்குது இதில்? We have model of Ertiga, make of Maruti Suzuki. Okay, like so we have another thing called Audi. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா we have model and we have X5. Like so. ஸோ இப்படி தான் ஸ்ட்ரக்சர் பண்ணிக்குவோம். இது என்ன ஃபார்மேட்டாக இருக்குது? இட் லுக்ஸ் லைக் JSON, ரைட்? டிப்பிக்லி தட்ஸ் த திங். ஸோ நம்ம வந்து இந்த JSON நம்ம ஃபைலில் சேவ் பண்ணதுக்கு பதிலாக we are saving it in a service, ஆன்லைன் cloud. That's what we have Firebase cloud Firestore is all about. Okay, right. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம கோல் வந்து பார்த்தீங்கன்னா we have to write our this information into this cloud. அதான் நம்ம ஃபஸ்ட் டாஸ்க், கரெக்டாக? ஸோ அதை பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்ட உடனே we have to go to the project settings here. Click on this, and இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எந்த பிளாட்ஃபார்ம்குள்ளே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்கன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ப்ராஜெக்ட் வந்து யூ கேன் ஆட் இட் இன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ். லைக் நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் இப்போ இந்த இன்டர்வியூ ஷெட்யூல் ஆப் இருக்கு இல்லையா, அது வந்து iOS, ஆண்ட்ராய்டு அண்ட் வெப் 3க்கும் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம அப்ளிகேஷன் வந்து we are going to concentrate only on web. அதனால் வெப் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் வெப் ஆப் என்ன நம்ம ஆப் என்ன நேமோ அது நீ கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்போட நிக் நேம் என்னது? React ஆப் போடுறேன். ஓகே, React வெப் ஆப்னு போடுறேன், வெப் ஆப். ஸோ ஹோஸ்டிங் வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோஸ்டிங் இதுக்கு தேவையில்லை. ஐம் கோயிங் டு யூஸ் Vercel for now. ரிஜிஸ்டர் ஆப். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் Firebase SDKன்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற விஷயம். ஏன்னா இதுதான் வந்து உங்கள் அப்ளிகேஷன் கூட கம்யூனிகேட் பண்ண போகுது. ஓகே, so what you have to do is இங்கே வந்து you have to install Firebase first. Okay, like this. Install பண்ணிக்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன் அதே மாதிரி let me go open this terminal, close this, run this command, npm install Firebase. டைப் பண்ணி பாருங்க. ஓகே, ரைட். once we install this நம்ம என்ன பண்ணோம்னா we have to have this configuration. இதுதான் நம்மளோட அப்ளிகேஷனுக்கான கான்ஃபிகரேஷன்.
நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ஃபைபேஸோட ப்ராஜெக்டா இந்த அப்ளிகேஷனோட கான்ஃபிகரேஷன். ஓகே, API key or domain, project ID and so on so on. So you have to keep this as a confidential thing. ஓகே, ஏன்னா மற்றவங்க பார்த்தாங்கன்னா மற்றவங்க கூட உங்களுக்கு ஃபைலை வந்து ரைட் பண்ணலாம் டெஸ்ட் மோடில். ஓகே, அதான் யூ ஹேவ் டு சேவ் திஸ் ஃபைல். ஸோ என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு as it is ரன் ஆகிட்டோம் ஃபுல்லாக. டன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா we have to copy this code. ஓகே, இது என்ன பண்ண நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ for now what we can do is we can create a folder in the source called Firebase. ஓகே, பிகாஸ் நம்ம ஆர்கனைஸாக வச்சுக்கிறோம் அதனால். அண்ட் அதுக்குள்ளே வந்து I'm going to have something called index வைக்கிறேன், index.js வைக்கிறேன். ஓகே, அண்ட் I'm going to paste this here. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்க்கலாமா? ஸோ கொஞ்சம் வெளில கொண்டு போய்க்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா we are going to import the necessary which is Internship app from Firebase. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எதெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் சொல்லியிருந்தேனுங்களா Firebase supports many services, authentication and Firestore and remote config அது நிறைய இருக்கு இல்லையா. அது மாதிரி Firebase-குள்ளே என்னென்ன தேவையோ அதை நீங்கள் வந்து இந்த லைப்ரரி கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி பாருங்களேன், இட் வில் ஓப்பன் அண்ட் ஷோ திஸ் அவைலபிள் லைப்ரரிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபார் வெப் authentication and sounds காமிக்குது. we're looking for what Firestore, ரைட்டா? கிளிக் பண்ணிக்கோங்க அதை. அண்ட் இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு சூப்பராக. அண்ட் இதுதான் உங்களோட டாக்குமெண்டேஷன். இதில் நீங்கள் அழகாக பார்த்துக்கலாம் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ கிளிக் பண்ணும்போது யூ கேன் கோ வித் சம் வாட் ஐ திங்க் திஸ் வெப் மாடலர் API சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஆப் ஸ்டோர் யூஸ் பண்ணும்போது இட் இஸ் அ ப்ராமிட், இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஐ வில் ஹாவ் இட் லைக் திஸ் பிகாஸ் we have to use only the Firestore here. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் உங்கள் வெப் அப்ளிகேஷனோட Firebase கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ட்ரீட் திஸ் அஸ் அ வெரி கான்ஃபிடென்ஷியல். ஏன்னா இப்போ நம்ம லைவ் ஸ்ட்ரீமில் பண்ணுறோம், எவனால் பார்க்குறது வந்து நான் அப்புறம் க்ளோஸ் பண்ணிப்பேன். ஓகேவா, பட் ஸ்டில் வென் யூ ஆர் டெவலப்பிங் நோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் யோர்ஸ் எஸ்பெஷலி தி கிட்டப் பிளாட்ஃபார்ம் அதை வந்து இப்போ நீங்கள் கமிட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த ரெக்கார்ட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கிட்டப்பில் இருக்கும் இல்லையா, அது வந்து இப்படி பண்ணக்கூடாது நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு மேக் திஸ் செப்பரேட் ஃப்ரம் கிட்டப். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதுக்கு வந்து நீங்கள் யூ கேன் ஹேவ் அ கிட் இக்னோர் ஃபைல் வேர் யூ கேன் இக்னோர் திஸ் ஃபைல், ரைட்? பட் அப்படி இக்னோர் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகாது, கரெக்டாக? ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு மேக் இட் அஸ் அ நியூ என்விரான்மெண்டல் ஃபைல். தேர் இஸ் சம்திங் கால் .env அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் சர்ச் திஸ் react.env அப்படின்னு போடுறேன். ஓகே, ஸோ இந்த env பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால் என்விரான்மெண்டல் ஃபைல். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கீங்க, லைக் உங்களோட சர்வர் யூசர் நேம் பாஸ்வேர்டு வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களோட கிட்டப்பில் வந்து வரக்கூடாது, கரெக்டாக? டு ஹைட் இன் சச் பிளாட்ஃபார்ம்ஸ் யூ வில் பி யூசிங் திஸ் கீ கால் .env. ஓகே, ஸோ நான் கிளிக் பண்ணுறேன், அதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்க்ரால் ஹியர் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யூ ஹேவ் டு இன்ஸ்டால் திஸ் திங். என்னென்னா npm install அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் we can have it like this, right? ஓகே, இது ஒரு வழி. பட் ஸ்டில் அது வேறு ஏதாவது வழி இருக்கா பார்க்கலாம். லெட்ஸ் கோ பேக். லெட்ஸ் கிளிக் ஆன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் லெட்ஸ் ஸ்க்ரால் ஹியர். அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து கிரியேட் React ஆப் இருக்குல்ல, அது அஃபிஷியலான Reactோட கிரியேட் பண்ணுற CLI. ஓகேவா, பட் we are using Vite, ரைட்? ஸோ Vite நம்ம இது பண்ணலாம் இன்பில்ட்டாக. அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ Vite env அப்படின்னு போடுறேன், ஃபைல் அப்படின்னு போடுறேன். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் this is the information. இது நம்ம இப்படி தான் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப கிளம்ஸியாக இருக்கும், பட் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ we can create env files based on this 4. ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட .env ஃபைல் நம்ம லோக்கலாக இருக்கிற இதாகவும் இது இங்கே போட்டுருக்காங்க நம்ம கமெண்ட்ஸ் loaded in all cases and loaded in all cases ignored by git. ஓகே, அண்ட் ஒன் ஸ்பெசிஃபிக் மோட் என்ன மோட் போட்டிருக்கீங்களோ அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் .env .production போட்டிங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனில் மட்டும் அது ரன் ஆகும், லைக் ஸோ. ஓகே, ஸோ நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கலாம் அண்ட் லெட் ட்ரை டு ஹேவ் இட் லைக் திஸ். நான் என்ன பண்ணுறேன்னா .envமே போட்டுக்கிறேன் இப்போதைக்கு. நம்ம ரூட் ஃபோல்டரில் நல்லா பாருங்கள், நம்ம ரூட்டில் ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஃபைல் கால் .env. ஓகே, அண்ட் env போட்டுட்டு நான் இங்கே வந்து என்னோட சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் போடலாம். பட் இதில் வந்து ஒரு ஃபார்மேட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபாலோ லைக் திஸ். வீட் சொல்லி ப்ரிஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, பிகாஸ் அப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகும் நீங்கள் பண்ட்லர் போடும்போது.
ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா we have to like this. ஸோ நம்ம என்னென்ன நம்ம சேஃப்கார்ட் பண்ண போகிறோம், we going to safeguard the entire thing, ரைட்டா? பை டிஃபால்ட்டாக. ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவுமே உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் எப்பவுமே ஒரு குட் ப்ராக்டிஸாக வந்து இன்கேஸ் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஹைட் பண்ண நினைக்கிறீங்கன்னா இதுதான் ஒர்க் ஃப்ளோ. இமெயிலில் போயிட்டு யூ வில் பேஸ்ட் எவ்ரி திங். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா எல்லாமே கமெண்ட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு கிரியேட் அ வேரியபிள் ஃபார் தட் வீட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் கெட்டிங் என்னோட விஎஸ் கோட் காமிக்குது, என்னோட கோபைலட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சஜஷன்ஸ் காமிக்குது. ஐ வில் டேக் இட் as a திங். ஓகே, ஸோ நீங்கள் வந்து have to type this as it is. ஓகே, சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு சூப்பராக காமிச்சிச்சு. எனக்கு கோபைலட் அழகாக ஒர்க் ஆகுது. ஐ வில் ரிமூவ் திஸ். அண்ட் இப்போ வந்து இதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஐ மீன் இதை நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் லெட்ஸ் கோ டு எனி அதர் ஃபைல். லெட் மீ இதுவும் கூட வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறது, நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன், இல்லை கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஃபார் நவ். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இங்கே பார்த்தா we have some error call is declared but it's never read சொல்லி வருது. நான் என்ன பண்ணுறேன்னா I will lock the app. Okay, and also I want to lock some other thing call import.meta.env சொல்லிட்டு. ஓகே, நான் அது லாக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. தட்ஸ் நீங்கள் ரன் பண்ணும்போது வீட்டில் தான் நான் ஓகேங்களா, வீட்டில் நீங்கள் ரன் பண்ணும்போது import.meta.env சொல்லிட்டு நீங்கள் வந்து அதோட அந்த ENV ஃபைலை நீங்கள் மென்ஷன் பண்ணதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன். அண்ட் டு செக் திஸ் நம்ம என்ன பண்ணலாம், we have to run this, right? But we have to import it in நம்மளோட main.jsx. ஸோ என்ன பண்ணுறேன், நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் இது என்னது, இது இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் Firebase /indexa. Okay, let's save this. செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ let me run this npm run dev. ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் we have a error here. என்ன error வருது, we have error specified Firebase packages missing.env. ஓகே, ஸோ மேபி என்ன பண்ணலான்னா ஓகே லெட்ஸ் க்ளோஸ் திஸ். அண்ட் இது போல் என்ன பண்ணுறேன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் போயிடலாம், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Let's scroll here. And இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம அதெல்லாம் தேவையில்லை. லெட்ஸ் கோ டாப். அண்ட் நம்ம சர்ச்சிங் பார்க்கலாமா, நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு React Firebase அப்படின்னு போடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் போட்டுருக்காங்க ஆட் Firebase ஒரு ஜாஸ்ட் ப்ராஜெக்ட். இது நம்ம தேவையில்லை. லெட்ஸ் கோ வித் தி செகண்ட் திங் React Firebase. அண்ட் அதில் அவங்க எப்படி வச்சுருக்கான்னு பார்க்கலாமா. லெட்ஸ் கோ இன்டு ஓகே, இதுவும் லைட்டாக கொஞ்சம் நிறையா பண்ணுற மாதிரி தான் இருக்குது. லெட்ஸ் ஓப்பன் திஸ். நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. டிப்ளாய் வேண்டாம், nodejs பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ நமக்கு இதுவும் வேண்டாம். let me go back. npm போடலாம். நோ, இது கிடையாது. ஓகே, ஸோ இப்படி நான் என்ன காமிக்கணும்னு நினச்சேன்னா let me go here. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா இப்போதைக்கு நம்ம இது ஆசிட்டிஸ் இருக்கட்டும், நம்ம எங்கே இம்ப்ரூவ் பண்ண தேவையில்ல. ஓகே, பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம அப்ளிகேஷனில் பாருங்களேன், we going to have 2 files here. ஓகே, ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனு கீழே வந்து அதே app.jsxல பாட்டமில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் செக்ஷனாக முடிஞ்ச உடனே I'm going to have another section here. Display values. Okay, I'm going to have a section here. Class வந்து margin y of 10 வச்சுக்கிறேன், மேபி செப்பரேட் பண்ணுறதுக்காக. I'll have a table here. And என்ன பண்ணுறேன்னா டேபிள் வேணுக்காக நான் என்ன பண்ணுறேன், I will use online styling tailwind table UI போடுறேன். Let me get it from Vite. Okay, I will copy anything. So என்ன பண்ணுறேன், I will copy this thing, copy the code, I will put it here as it is. Save. And இது வந்து class name வந்து மாற்றணும் இல்லையா, I will do one thing.
இந்த எல்லா கிளாஸுமே கண்ட்ரோல் H ப்ரெஸ் பண்ணிவிட்டு I'm going to look for class. I'm going to replace it with class name all. Okay. அண்ட் மற்ற மேலேயும் உள்ள இருக்குல்ல கிளாஸ் இருக்குல்ல மை மிஸ்டேக். அப்போ நான் அண்டூ பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் மேக் லைக் திஸ். ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஐ வாண்ட் கிளாஸ் நேம் ஸ்லாஷ் நவ் இட் ஹேஸ் டு பி யூனிக். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். சூப்பர். அண்ட் நீங்கள் வந்து டபுள் கோர்ஸ் வருதுனால வேறு காமிக்குது. லெட்ஸ் மூவ் திஸ் ஃபார் நவ். நான் யூஐ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் லெட்ஸ் see the output here. ஸோ ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிகாஸ் we have exited it, right? So we have to run npm run dev again, refresh, scroll பண்ணிங்கன்னா we have this product information. Okay, cool, right? ஸோ என்ன பண்ணுறேன்னா இது கொஞ்சம் மேலே கொஞ்சம் இஷ்யூ இருக்கு பாருங்கள். I'm going to have it on padding தர போகிறேன். padding வந்து ஒரு 10 தரேன். ஓகே, பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியல, நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, ஐ வாண்ட் ஆல்சோ கர்வாக வேணும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு என்னென்னா எனக்கு வந்து I'm going to call என்னோட டேட்டா பேஸில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் ஹேவ் ஹியர், இதை கால் பண்ணியாச்சுல. நெக்ஸ்ட்டு லெட் மீ கிளிக் ஆன் கன்டினியூ டு கன்சோல். ஓகே, டன். ஸோ இப்போ வந்து லெட் மீ கோ டு தி Firestore டேட்டா பேஸ் அண்ட் இதில் வந்து ஐ வாண்ட் டு கெட் தி காசு ஆச்சு எப்படி வாங்கலாம்னு நான் பார்க்குறேன். ஓகே, லெட் மீ கோ டு டாக்குமெண்டேஷன் ஹையர். ஓகே, அண்ட் இதில் ஸ்கால் பண்ணோம் அப்படின்னா வில் பி ஹேவிங் சம்திங் கால், இதான் நம்ம வாங்க வேண்டிய விஷயம் Firebase. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம வாங்கியாச்சு கரெக்டாக, லைக் ஸோ. ஸோ நம்மளோட Firebase இங்கே போயிட்டு we have to get it like this. அண்ட் இதை remove பண்ணிக்கிறேன், கமெண்ட்ஸ் தேவையில்லை, இது வந்து தேவையில்லை. ஓகே, I will remove this afterwards. ஸோ அண்ட் இங்கே கீழே வந்து பார்த்தா I can initialize Firestore using like this. ஓகே, அண்ட் கன்சோல் log கடைசியாக போட்டுக்கிறேன். அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன், I will also debug it to கன்சோல் logல வந்து போடுறேன் இந்த எரர் போகிறதுக்காக. லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் அன்டைட்டில்லாம் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் அண்ட் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? தேவையில்லை. மெனோஜேஷன் தேவையில்லை. ஓகே, டெண்டர்ஸ் தேவையில்லை, டேபிளும் தேவையில்லை. ஓகே, லெட்ஸ் ஹேவ் இட் ஸோ சிம்பிள். ஓகே, இப்போ என்னென்னா எனக்கு வந்து ஒரு வாட்டியும் ஒரு பேஜ் லோட் ஆகும் போதும் நல்லா நான் வச்சுக்கோங்க, எனக்கு என் பேஜ் லோட் ஆகும்போது ஐ வாண்ட் திஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் மை க்ளவுட் சர்வர். ஸோ டிப்பிக்கலி ஏபிஐயில் வரும்போது என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஏபிஐயில் கெட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? வாட் இஸ் தி ப்ராசஸ்? ஃபெட்ச் பண்ணுவோம். ஹவ்? யூஸ் எஃபெக்ட் வச்சு அதுக்குள்ளே ஃபெட்ச் பண்ணி. கரெக்ட். எப்பவுமே when you are using some services, background services, you have to depend on use effect. கரெக்டாக, use effect. அண்ட் இது வந்து I want it like ஓகே, ஸோ நாட் எரர்ஸ் ஆக்சுவலி, இது வந்து தப்பாக டைப் பண்ணுது. இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக, யூஸ் எஃபெக்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ என்ன பண்ணோம், எனக்கு வந்து ஐ ஹேவ் டு கால் மை ஏபிஐ ஹியர். ஸோ என்ன பண்ணுறேன், ஐ வில் யூஸ் fetch டேட்டா ஃப்ரம் சர்வர் அண்ட் ஐ ஹவ் டு ரைட் கூட இதை காமிக்குதா? காமிக்கல. ஓகே, லெட் மீ ரைட் இட் ஃபார் யூ. ஸோ இது வந்து ஒரு ஏசிங்காக ஃபங்க்ஷனாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இது ஃபங்க்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா கெட் டேட்டா ஃப்ரம் Firebase அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து அப்புறம் நான் கடைசியாக வந்து கால் பண்ண போகிறேன் கெட் டேட்டா ஃப்ரம் Firebase சொல்லிட்டு. ஓகே, ஐ கேன் யூஸ் அவைட் ஹியர். ஸோ அவைட் பண்ணி நான் வந்து ஏதாவது சர்வ் நான் கால் பண்ணிக்கலாம். கரெக்டாக, ரைட். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட Firebase டாக்குமெண்டேஷன் போங்களேன், ஸ்கால் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன். we have something called add data. கரெக்டாக, ஸோ இங்கே வந்து டேட்டா ஆட் பண்ணதுக்கான இது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸ்கால் பண்ணிங்கன்னா we have something called இதுவும் ஆட் டேட்டா தான். இப்போ வந்து we have something called read data. ஓகே, ஸோ இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா you can call it like this. இந்த மாதிரி நான் கால் பண்ணிவிட்டு அவங்க ஷோ பண்ணுறேன். இப்போ காப்பி திஸ், இப்போ பேஸ் இட் இன்ஸ்டெட் ஆஃப் கெட். இது இந்த அவைட் பதிலாக என்ன பண்ணுறேன்னா இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவைட் கெட் டாக்ஸ் எங்கே வருது? இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் திஸ் பேக்கேஜ் Firestoreன்னு வருது. ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு இம்போர்ட் தட். ஸோ டாப்பில் போயிட்டு நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் இட் ஹியர் அண்ட் எரர் போன மாதிரி இருக்கா? இருங்க, லெட் மீ ஸ்க்ரால் டவுன் அண்ட் எரர் போயிடுச்சு. அண்ட் நீங்கள் பார்த்தா டிபின்னு இருக்குது. வாட் இஸ் டிபி பை த வே? இந்த டிபி வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண விஷயங்கள் நீங்கள் வந்து இங்கே வச்சுருக்கீங்க இல்லையா, இட்ஸ் கால் டிபி. ஓகே, ஸோ இந்த டிபி நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் எக்ஸ்போர்ட் திஸ். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். ஓகே, அண்ட் அது நான் டிஃபால்ட் பண்ணேன், நான் வந்து எக்ஸ்போர்ட் வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த index.js வந்து ஐ கேன் கெட் இட் லைக் திஸ். எப்படி? மேலே போயிட்டு
நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் இம்போர்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லையா? இம்போர்ட் db அண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேஸ் கோட் காமிக்குது செஷன்ஸ். ஸோ சேவ் அண்ட் நவ் ஐ கேன் பாஸ் தட் db. செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ கன்சிடர் லாக் பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கலாமா? லெட் கிவ் இட் ட்ரை. லெட் சேவ் திஸ் அண்ட் இது வந்து ரைட் கிளிக் பண்ணட்டும், ரிஃப்ரெஷ் அண்ட் நவ் ஹேவ் சம் இன்ஃபர்மேஷன் ஹியர். ஓகே, ஸோ ஒரு மாதிரி ஜூம் பண்ண மாதிரி நான் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் நீங்கள் பார்த்தேன் we have more information here. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have Firebase information. ஸோ என்னென்ன வந்துருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஓகே, அதில் நம்மளோட கான்ஃபிகரேஷன் API கீ அண்ட் ஸோ எல்லாமே பார்க்க முடியுது பார்த்தீங்களா? ஸோ தட்ஸ் த திங். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா we have the keys. ஓகே, அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா we have the Firestore. இது எங்கேருந்து வருது சொல்லுங்கள் பார்ப்போம். எனி ஐடியா? இது எங்கேருந்து வருதுன்னா நம்மளோட Internship வந்து we have considered log 3 things: app, import.meta.env and db. கரெக்டாக? ஸோ இந்த 3 ஏரமாக காமிக்குது பாருங்கள், அதுதான் அர்த்தம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்போட கன்சோல் ஆகுது. ஓகே, ஸோ அதில் வந்து நமக்கு எல்லாமே காமிக்குது. நம்ம மெயினாக தேவையானது பார்த்தீங்கன்னா we want the import.meta.env தான். ஸோ நான் பண்ணுறேன், இப்போதைக்கு ஆப் ரூம் பண்ணிடுறேன் அண்ட் db ரூம் பண்ணிடுறேன். ஓகே, லெட் சேவ் திஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், இந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து we have our env files. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஏதாச்சும் env ஃபைல் நம்ம கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், அன்பு கீ சம் கீன்னு போகிற வச்சுக்கோங்களேன். லெட் சேவ் திஸ். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போய் பாருங்களேன், இங்கே அன்பு கீ இருக்காது. ஏன்? பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, டு அண்டர்ஸ்டாண்ட் Vite நம்ம என்ன பண்ணோம், we have to prefix it with Vite. வீட்டுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம வீட்டு வச்சு முன்னாடி பண்ணணும், அப்போ தான் வந்து அது புரியும். ஓகேவா? நான் எப்போ பண்ணுற மிஸ்டேக் இது தான், அதான் சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சேவ் பண்ணுறேன், இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். now I can able to see அன்பு கீ ஹியர். ஓகே, ஸோ இட் இஸ் மேக்கிங் ஷுர் தட் இது ஏன் வச்சுருக்காங்கன்னா ஃபார் குட் பர்பஸ் தான். ஏன்னா நீங்கள் அன்னோன் நிறைய கீ வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படி வச்சுருக்காங்க. ரைட், ஸோ லெட்ஸ் ரிமூவ் திஸ் திங். அண்ட் இப்போ என்ன பண்ணலாம், we have this information. ஸோ அழகாக என்ன பண்ணுறேன், இது நான் வந்து இங்கே வாங்கிக்கலாம். எப்படி வாங்கிக்கலாம்? யூஸிங் import.meta.env. okay, or else you can also do it like this. so cons and போட்டு நீங்கள் ஜிஸ்டிஸ்க்கோ வாங்கிக்கலாம். ஓகே, லைக் ஸோ நீங்கள் வந்து பிக்கே வாங்கிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டாவே போட்டுடுறேன். I will have it like this: import.meta.env. ஓகே, டாட் இது பேர் என்னது, இட்ஸ் கோயிங் டு பி API key I guess, ரைட்? ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து இதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் எப்போயும் அப்படி தான் பண்ணுவேன். பி காப்பி திஸ் அண்ட் இது மேலே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா எல்லாருமே காப்பி பண்ணிப்பேன். இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஒன்று ஒன்றா வந்து நான் இப்போ ரிப்ளேஸ் பண்ணிப்பேன் கீயை மட்டும். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் எவ்ரிதிங்ஸ் ஒர்க்கிங். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இதை நான் இப்போ லாக் பண்ணதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு லாக் தி ஆப். எப்படி வரும் செக் பண்ணி பார்க்கறதுக்காக. லெட்ஸ் சேவ் திஸ், இட்ஸ் ரிஃப்ரெஷ் இட் அண்ட் நான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரணும். சப்போஸ் கீ தப்பாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இந்த ஆப் ஐடி வந்து நான் தப்பாக போகிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா we have a error here. ஓகே, ஸ்டில் இங்கே வருது இல்லையா? பட் ஈவன் இஃப் யூ கோ தேர், இது வந்து உங்களுக்கு கரெக்டான வேல்யூ வராது. உங்களுக்கு API கால் பண்ணும்போது உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ பெஸ்ட்டான திங் என்னன்னா நீங்கள் டீபக் பண்ணும்போது நீங்கள் டீபக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுற விஷயங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப் ஐடி வந்து STன்னு போகுது. ஸோ நீங்கள் கால் பண்ணும்போது இட் ஓன்ட் கால் தி கரெக்ட் திங். உங்களுக்கு கால் பண்ணும்போது எரர் ஷோ பண்ணும் உங்களுக்கு. ஓகே, ரைட், லெட் மீ ஹேவ் திஸ். ஐ டோன்ட் நீட் தி கன்சோல் ரைட் நவ். லெட் சேவ் திஸ். செக் பார்க்கலாமா? லெட்ஸ் ரிஃப்ரெஷ் இட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து app.js போய் பாருங்களேன். ஸோ we are getting this thing. பட் நம்ம கன்சோல் எதுவுமே வரல. ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எனி ஐடியா? டேபிள் நேம் வந்துட்டு பாஸ் பண்ணல. வாட்? நோ, நான் ஆல்ரெடி நான் யூசர் சொல்லி வச்சிருக்கேன்ல. தட்ஸ் a குட் ஐடியா பை தி வே, குட் பாயிண்ட். we have to specify. இப்போ நம்ம வந்து டீபக் பண்ணால் we have to check it. ஓகே, கெட் டாக்ஸ் வந்து இருக்காலையும் செக் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் என்னது, இப்போ நம்மளோட திங்கு இட்ஸ் கால் காஸ்ட், ரைட்? என்ன பண்ணுறேன்னா காஸ்ட் நான் போட்டு பார்க்குறேன். மேபி லெட்ஸ் சேவ் திஸ்
and now we have 2 records ஆடி மார்ச். ஏன் 2 டைம்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வாட்டி வந்து 2 டைம்ஸ் ரெக்கார்ட் ஆகும், 2 டைம்ஸ் ரன் ஆகும். ஏன் 2 டைம்ஸ் ரன் ஆகும் அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிக்ட் மோட். உங்களோட nodejs போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், we have something called strict mode. இது எதுக்குன்னா ஃபார் டீபக்கிங் பர்பஸ் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து நிறைய இடத்துல எப்படி ரெண்டர் ஆகுதுன்னு செக் பண்ணதுக்காக வச்சுருப்பாங்க. பட் உங்கள் கேஸில் தேவையில்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஹேவ் தட். ஓகே, ஐ வில் remove this thing too. Let's save this. And இப்போ பார்த்தீங்கன்னா now we have ஆடி ஆர் மாருதி. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு இப்போ வாட் சப்போஸ் நான் வந்து ஒரு நியூ ரெக்கார்டு வைக்கிற வச்சுக்கோங்களேன். நம்மளோட ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வச்சுக்கோங்களேன், ஆர் வி கால் சம் லைக் இன்டர்ன்ஸ். நோ, யூசர்ஸ் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா, கேண்டிடேட்ஸ். ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே நம்மளோட ஆப்டோஜேசிஸில் போயிட்டு ஐ வில் ஹேவ் லைக் கேண்டிடேட்ஸ். லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் எதுவுமே வரல. ஏன் எதுவுமே வரல அப்படின்னா பிகாஸ் கேண்டிடேட்ஸ் அவைலபிளாக இல்லை. கரெக்டாக. ஸோ வி ஹேவ் டு டூ அவர் லாஜிக் ஹியர். ஸோ இதுவே நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வில் ஹேவ் சம் கோட் ஃபார் தட். ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல் அவங்க வச்சுருக்காங்க. பட் ஸ்டில் வி ஹேவ் அ செக்ஷன் கால் ரீட் டேட்டா. அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வாட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேன் ஹேவ் சொல்லிட்டு. ஓகே, சேம் இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே போட்டுக்காம பாருங்க. ஸோ டாக் ஸ்னாப் எக்ஸிஸ்ட் எப்படி செக் பண்ணிக்கலாம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாமா? லெட் மீ செக் திஸ். காப் திஸ் அண்ட் இது வந்து அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொரி ஸ்னாப்ஷாட் நினைக்கிறேன். லெட் மீ ஹேவ் லைக் திஸ். லெட் சேவ் திஸ். ஒர்க் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ லெட் மீ சேவ் திஸ், ரிஃப்ரெஷ். அண்ட் வி ஹேவ் சம்திங் கால் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன் சொல்லி வருது. ஓகே, மேபி வி ஹேவ் மெஸ்ட் அப் வித் தி திங். இட்ஸ் கால் டெக்ராஃப் டாக் ஸ்னாப். கெட்ராஃப் தானே போட்டிருக்கோம், கெட் டாக்ஸா. ஓகே, மேபி லெட்ஸ் ட்ரை கூகுள் இட். அந்த கெட் டாக்ஸ்னு இன்னொரு இது இருக்கு, அதில் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க கெட் டாக்ஸ் தான் வச்சுருக்காங்க. அதான் நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைபேஸ் கெட் டாக்ஸ் செக் இஃப் நோ வேல்யூ. கிளிக் ஆன் திஸ். ஆக்சுவல் டாக்குமெண்டேஷனில் எல்லாமே இருக்கோங்க. பட் ஸ்டில் ஃபார் குயிக்காக நம்ம ஃபிகர் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் நான் அப்படி சர்ச் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வி கேன் ஏபிள் டு லைக் லென்த் வச்சு தான் அவங்க பேஸ் பண்ணி வாங்குறாங்க. ஓகே, நம்ம அரேயில் வந்து வேல்யூ இல்லைன்னா they are getting like that. But still there are some other methods, complex methods to get such things. But நம்ம அப்ளிகேஷனில் என்ன பண்ணலாம், நம்ம சிம்பிளாக இங்கே கூட என்ன பண்ணிக்கலாம். ஸோ query snapshot லாக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் let me log it here. query snapshot. Let's save this. And இங்கே பார்த்தீங்கன்னா we have this object here. And இதுக்குள்ளே வந்து we have something called query and docs ஒன்று இருக்குது, docs 0 இருக்குது. கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸோ based on that docs length. ஓகே, இது வந்து 0 ஆச்சுன்னா என் டாக்குமெண்ட் டேட்டா வந்து இல்லைன்னு அர்த்தம். கரெக்டாக. you can write a document for here. So if log no record exists else எனக்கு வந்து எல்ஸ்னால் எனக்கு மற்றது எல்லாமே இருக்கும்ல. ஸோ ஐ கேன் டூ இட். ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணுறேன் மேலே. ஸோ அதை ரூம் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் இப்போ பார்த்தா நோ ரெக்கார்ட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் கேண்டிடேட்ஸ் இந்த டாக்குமெண்ட் எதுவுமே கிடையாது. கரெக்டாக. இதுவே நான் வந்து ஐ வில் புட் காஸ் ஹியர், ரிஃப்ரெஷ். இப்போ எனக்கு வந்து கரெக்டான காசு வருது. ஓகே, ஸோ இது நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுது எல்லாருக்கும்? யாருக்கா புரியாமல் இருக்கா? ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா we can able to read, right? இப்போ என்ன பண்ணலாம்னா we can write information எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே என்ன பண்ணுறேன், let me go to Firebase here. Let me go on get started. Yeah, and let's scroll down. We have to see about add data. கரெக்டாக. இதான் நம்ம டேட்டா. ஸோ டேட்டா ஆட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இதான் நம்ம ஃபார்மேட். ஓகே, ஸோ பிஃபோர் தட் என்ன பண்ணுறேன்னா we have to be pretty sure. ஸோ மேலே போயிட்டு இங்கே தான் நம்ம சென்ட் பண்ணோம். கரெக்டாக. we have to make sure every validation should pass. பிகாஸ் நம்ம என்ன சொல்லியிருந்ததுக்கு முன்னாடி வேலிடேஷன் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் 3 இடத்துல வேலிடேஷன் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தேன். கரெக்டாக. பட் இப்போ நம்ம வந்து we have totally neglected the back end part. அதனால் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா we have to do the front end validation
as soon as possible. I mean as much as possible. Okay, yeah. So இப்போ என்ன பண்ணலாம்னா let's copy this code, entire code. And if possible, I will try to make a separate series on Firebase. Maybe டீட்டெயிலாக நான் காப்பி பண்ணாமல் டைப் பண்ணி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அப்போ நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இது பார்த்தீங்கன்னா I will going to have a wait here. Okay, I'm going to have async here. And doc வந்து நான் போகணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன், I have to import it here. ஸோ டாப்பில் போயிட்டு இங்கே வந்து I have to use doc. Okay, cool. Let's call here. Now everything goes. And இதான் நம்மளோட ஆப்ஜெக்ட். நம்ம ஆப்ஜெக்ட் என்னவோ நமக்கு போடணும். நம்ம ஆப்ஜெக்ட் என்ன சொல்லுங்கள், நம்ம ஆப்ஜெக்ட் பேர் என்ன சொல்லுங்கள்? இட்ஸ் கால் டேட்டா. ரைட்டா, சிம்பிள். அண்ட் யூஸ் பேர் என்னது? இட்ஸ் கால் கேண்டிடேட்ஸ். கரெக்டா, கேண்டிடேட்ஸ். தட்ஸ் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் வந்து we are using in two ways. இங்கே யூஸ் பண்ணுறோம் அண்ட் கீழே யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக, இஃப் யூ கோ ஆன் எஃபெக்ட் இங்கேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக. ஸோ என்ன பண்ணோம், நம்ம எப்பவுமே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் we should able to create it in a variable here. Collection name. சூப்பர், பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக் காமிச்சிச்சு. இப்போ அந்த கலெக்ஷன் நேம் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் நம்மளுக்கு எதாவது தேவையான வச்சுக்கலாம். லெட்ஸ் சேவ் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் லெட்ஸ் கோ அண்ட் செக் அவர் டேட்டா Firestore. ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா we don't have any collection called candidates. அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ கோ டு டாக்குமெண்டேஷன் ஹியர். இங்கே வந்து நம்மளோட அப்ளிகேஷன் போயிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹேவ் ஃபேக் ஃபில்லர் ஹியர் அண்ட் சப்மிட் பண்ணுறேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் கிவன் அஸ் 2 ரெஸ்பான்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரிட்டர்ன் வித் ஐடின்னு சொல்லி வருது. whenever a successful document return is happening, it will give us an ID of that document ID. It will return us the document ID. ஓகே, அண்ட் கீழே வந்து நம்ம என்ன டாக்குமெண்ட் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்கோமோ அது வந்து உங்களுக்கு இது வருது. ஓகே, ஸோ இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் தி லாக். நம்ம என்ன லாக் போட்டோமோ டேட்டா லாக் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். இப்போ அதுவே லாக் பண்ண முடியல, ரிட்டர்ன் பண்ண முடியலனா இட் வில் ஷோ அஸ் திஸ் கன்சிடர் எரர். ஓகே, ரைட். இப்போ நம்மளுக்கு வந்து யூஐ நம்ம சேஞ்ச் பண்ணல, பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட Firestore database போய் பார்க்கலாம். லெட்ஸ் கோ ஹியர், ரிஃப்ரெஷ் இட். Now you can able to see we have a candidates here and has an ID. இதான் நம்ம டாக்குமெண்ட்டோட ஐடி. இங்கே நம்ம என்டர் பண்ண எல்லா ஃபீல்ட்ஸுமே காமிக்குது பாருங்கள். சூப்பரில். இப்போ அழகாக நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கே வந்து நம்ம ஷோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் திருப்பியும் இங்கே இன்னும் பக் இருக்குது பாருங்களேன். என்ன பக்னா, நான் சப்மிட் பண்ணிட்டேன், பட் திரும்பி ரெக்கார்ட் இருக்குது. ஐ ஷுட் ஆல்சோ ஹாவ் a மெசேஜ் ஹியர். ஸோ என்ன பண்ணலான்னா, ஐ வில் ஹாவ் இங்கே வந்து ஒரு அலர்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், பட் ஐ வில் ஹாவ் a simple alert added as you said. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்ணால் எனக்கு முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், ஐ ஹவ் டு கிளியர் திஸ் ப்ராசஸ், ரைட். ஸோ என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து என்னோட ரீசெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் வி ஹேவ் சம்திங் கால் இன் திஸ் React form hook, we have something called reset. Reset. So we can simply call the reset here, I guess. Reset. Check it paklama. Let's give it a try. Let's save this. Refresh. And இப்போ வேல்யூ வந்து நம்ம வேணும்னா பண்ணிக்கலாம். Let's go on the bottom part, use effect. இங்கே வந்து it's called, we have to have the collection part. நம்ம collection பேர் என்னது? It's called collection name. நம்ம variable save பண்ணி வச்சிருக்கோம். Let's save this. Now we have the document type which has some object. Cool. So இப்போ என்ன பண்ணுறேன்னா, let me have it like a fake filler again. Submit click பண்ணுறேன். alert வருது. ஓகே தானே, எரர் போயிடுச்சு, வேல்யூ போயிடுச்சு. ஓகேவா? Okay, super. So everything's working perfectly cool. So I will also remove this console log which is not needed for me. Okay, இப்போ நம்மளோட வியூவிங் ஸ்டேட் பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாட்டியுமே when I'm giving a refresh, so it is getting us the documents. ஓகே, இந்த கேண்டிடேட்ஸை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்மளுக்கு ஷோ பண்ணுது. கரெக்டாக, we have 2 documents here. ஓகே, ஸோ இது நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இட் இஸ் கிவிங் அஸ்ன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா, யூஸ் எஃபெக்டில் போயிடுறேன். இதான் யூஸ் எஃபெக்ட். இதான் யூஸ் எஃபெக்ட். ஸோ இதில் வந்து நான் டேட்டாக்கு போர்டில் பதிலாக என்ன பண்ணுறேன்னா, வில் ரிமூவ் திஸ். ஓகே, அண்ட் இல்லை இது இருக்கட்டும். இது கமாக்கு அப்புறமா ஐ வில் புட் தி ஆக்சுவல் டேட்டா.
Okay, so that I can see the data in a console log way. Okay, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் காமிக்குது இல்லை, இப்போ நான் அதை போடும்போது பாருங்களேன். Let's save this. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸாக்டான ஆப்ஜெக்ட் வருது. ஸோ ஐ ஹேவ் தி ஃபுல் நேம், இமெயில், கமெண்ட்ஸ், குவாலிஃபிகேஷன், ஸோ ஓகேவா. எனக்கு இப்போ இதை பேஸ் பண்ணி இது வந்து இட்ஸ் கிவிங் மீ ஆஸ் அன் ஆப்ஜெக்ட், ரைட்டா. ஸோ எனக்கு வந்து அதோட ஃபுல்லாக வேணும் என்ன பண்ணிக்கலாம், ஹேவ் இட் இன் கொரி ஸ்னாப்ஷாட். நான் லாக் பண்ணி பார்க்கவா இதை. ஐ வில் ஹேவ் அ லாக் ஹியர் கால் கொரி ஸ்னாப்ஷாட் and yeah, save, and I will command the for each now. Let's save this, refresh. Now I have a object here called query snapshot. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா we have something called docs. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா we have two things. Okay, so இந்த two தான் நம்ம இன்சர்ட் பண்ண ரெக்கார்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இதுக்கு I want the docs alone, so let me have like a docs. Save, refresh. Now we have two doc. First வந்து பார்த்தீங்கன்னா we have the value here. Okay, you can get it like this. So என்ன பண்ணுறேன்னா அதுக்குள்ளே வந்து docs dot அப்படின்னு போடும்போது we have many things here because இது வந்து ஒரு அதே தான் இல்லையா. So I will have feeds, maybe I will have like dataன்னு வைக்க வச்சுக்கோங்களேன். நான் வந்து பார்க்கலாம். Let's save this. Let's give it a try, but we have an error because it's not data. I'm going to have something called ID. Okay, 0 இண்டெக்ஸில் தான் வேணும் இல்லையா. 0 இண்டெக்ஸில் I'm looking for இல்லை அப்படியே நான் வந்து போடுறேன். Let's save this, refresh. We have here and we have information here, we have ID here. It will give us the document ID. Okay, and we also have the document which will have the document value. இது பார்த்தீங்களா, என்டர் பண்ண உள்ள போயிட்டே இருக்கு பாருங்கள் கரெக்டாக. ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து I can have something called data. Okay, we'll call this data which will call us the data. Let's save it, and now it is working as perfectly cool. Okay, இப்போ என்ன பண்ணோன்னா I have to save the entire docs in a variable somewhere. Okay, அது என்ன பண்ணணும், we have to use something called use effect, use state. ஸோ மேலே போயிட்டு I'm going to have a use state. இவன் எம்டியான அறிவாக இருக்க போது பை ரோல் பண்ணும்போது it going to hold the users, candidates, set candidates. Okay, cool. ஸோ எனக்கு வந்து லோட் ஆன ஒன்று I want to call the set candidates and அதோட ஃபுல் மேப் நாங்கள் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு இது ஒன்று மேப் பண்ணிவிட்டு I want to get the data alone. Okay, cool, super. Let me comment this and let me to check this, let me go on top. இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா I will have a JSON stringify. தெரித்துக்காக சும்மா JSON.stringify. I will call the candidates here, candidates. Let's save this and let's go and refresh and consider தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா we have a array kind of object here. arrayக்குள்ளே we have the object. இப்போ என்ன பண்ணலாம், we can iterate it நம்ம லிஸ்ட்டில் பார்த்த மாதிரியே. ஸோ என்ன பண்ணுறேன், I will have this as a knowledge. கீழே போயிட்டு இது நேம் என்னது, நம்ம நேம் என்ன வச்சுருக்கோம், we have ஃபுல் நேம் இல்லையா. என்னோட லாஜிக் படி பார்த்தீங்கன்னா I want a job role here first. I have a full name here. Next thing பார்த்தீங்கன்னா email மட்டும் வாங்குவா. email, I will have a email and qualification. Email, qualification. Okay, that's all. மற்றெல்லாம் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போதைக்கு இந்த 4 fields தான் வச்சுக்க போகிறேன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், I'm going to have the one tr column, tr tag alone. I don't want to remove other things because it's going to be dynamic, right? அதனால் இது மட்டும் என்ன பண்ண போகிறேன், I'm going to map it. Like I'm going to put this tag where candidates dot map and each thing should be in candidate variable சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து என்ன tr ரெக்கார்டு வேணும், tr tag வேணும் உனக்கு கரெக்டாக. let me have it like this. Let me save this and it's error because of key, I guess. Yeah, key போட்டுக்கிறேன் அதே மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே we have something called id here. அன்பு அண்ட் ரிட்டர்னும் பண்ணணும் அன்பு, மேப் வந்து சாரி மேப் வந்து ரிட்டர்னும் பண்ணணும் அன்பு. ஓகே, பட் இது ஆட்டோமேட்டிக்காக அது ரிட்டன் ஆகும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கிவ் இட் ட்ரை, இருங்க பார்க்கலாம். கேண்டிடேட் டாட் ஐடின்னு ஏதாச்சும் இருக்கான்னு தெரியல. let me put it like a name maybe. இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சைடில் இண்டெக்ஸ் போட்டுட்டு இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அப்படி பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல் நேமுக்கு வச்சுக்கலாம். இருங்க, அந்த இண்டெக்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே,
let's save this. It's checked. And now we have 2 records here because we have 2 records. இப்போ நீங்கள் சொன்னது இல்லைங்களா ஷெரீஃப் தானே சொன்னது இல்லைங்களா செட் பண்ண சொல்லிட்டு we have only one tag here. ஓகே ஸோ நீங்கள் வந்து நம்ம எதில் wrap பண்ணிக்க பாருங்கள், we are wrapped in this thing. நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிங்கன்னா தான் we have to return it explicitly like so. ஓகே இப்போ நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து இது பண்ணிக்கும். ஓகே பிகாஸ் இட் will treat as a single return. Right, இப்போ we have the thing but we have the same name. Yeah, so we are just saving it as a candidate but we have to update it here. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் வந்து கேண்டிடேட் டாட் இங்கே பார்த்தீங்களா டைப் டெஃபினேஷன் வரல, இங்கே தான் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் டைப் ஸ்கிரிப்டில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதை நேம்லாம் ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும் உங்களுக்கு. ஓகே ஸோ இங்கே வந்து கிட்டப் கோபைலட் காமிக்குது உங்களுக்கு கரெக்டாக, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து அது சரியாக காமிக்காது. ஓகே ஸோ தட்ஸ் அ திங் யூ ஹேவ் டு ஃபாலோ. இங்கே வந்து கேண்டிடேட் டாட் அண்ட் வி ஹேவ் டு லைக் இது பேர் என்னது ஃபுல் நேமா ஃபுல் நேம் and like so. Let me copy this, paste it here. இது வந்து I think email, இது வந்து I think it's called qualification. Let's save this, refresh. Now we have information here. Okay, let's refresh it and working perfectly cool. And இப்போ ரியல் டேட்டா வச்சு பார்ப்போமா. ஸோ என்ன பண்ணுறேன், ரிசீவ் பண்ணிடுறேன். அண்ட் ஆக்சுவல் ஃபார்ம் இதுதான். ஸோ யூஐ டெவலப்பர் என் நேமே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்வேஸ் ட்ரை டு ஹேவ் யுவர் ஓன் நேம். ஓகே அண்ட் கமெண்ட் வந்து அண்ட் சம் பர்சன் போடுறேன் சும்மா எக்ஸாம்பிளுக்கு. ஓகே இட் ஹாவ் அ சப்மிட். நவ் ஸ்ட்ரிங் மஸ்ட் கண்டினியூ அட்லீஸ்ட் இது ஒரு பக் தான். குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக நம்ம டைப் பண்ண போது கிடையாது கரெக்டாக. அதனால் என்ன பண்ணலான்னா லெட்ஸ் ஃபிக்ஸ் திஸ் திங். அப்போ நான் டைப் பண்ணதெல்லாம் போயிருமே. சரி ஆசைக்கு ஏதாச்சும் போடுறேன் பிஹெச்டி. இப்போது சப்மிட். ஓகே ஆடட் அஸ் யூ செட் வந்திருக்கு. ஓகே இப்போ ஓகே ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் சைட்டேஷனில் வந்து இங்கே கீழே வரல, பட் வி ஹேவ் டு ரிஃப்ரெஷ் இட் கரெக்டாக. ஸோ இப்போ நீ ரிஃப்ரெஷ் பண்ணும்போது நவ் ஐ கேன் ஏபிள் டு சி மை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இது ஜாப் ரோல் அது. ஓகே மேக் சென்ஸ். என்ன பண்ணிக்கலாம், ட்விஸ்ட்டும் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கொஞ்சம் ஆர்டர் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. லெட் மீ ட்விஸ்ட் திஸ். இதை மேலே போட்டுக்கேன் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி ஃபுல் நேம் வந்து இங்கே வச்சுக்கலாம். I'll cut this and I will put it as a here. And also what I can do, I can also put some index here. So let me put it as a index. So இது வந்து serial number. Okay, and கீழே வந்து அதே மாதிரி I have to put a TD column called indexes. Index இது வந்து +1 இருக்கணும் because index starts from 0 right. So 1 இருக்கணும், அப்போ தான் 1 2 வரும். So 1 2 3 and so on so. அண்ட் எனக்கு இது வந்து எனக்கு ஃபுல் வித் நிறைய வித் இருக்குது பாருங்கள், எனக்கு தேவையில்ல. சம்னா பண்ணிக்கலாம். வி கேன் ஆல்சோ இம்ப்ரூவ் இட் லாட் லைக் ஸோ. எனக்கு வந்து பேடிங் அவ்வளோ வேணாம். பேடிங் வந்து ஒரு 2 வந்துச்சுன்னா ஓகே. வித் வந்து ஒரு 10 மேபி. ஓகே இது சீரியல் நம்பர் வேணாம், நான் வந்து எஸ் வச்சுக்கிறேன். சேவ். இன்னும் கூட மேபி ஒரு 4 20. Okay, nice, super. So now we have completed a simple application which will have a CRUD operation with validations. Okay, so இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து எதே மாதிரி டாஸ்க் பண்ணலாம் அப்படின்னா யூ ஹேவ் டு ஹேண்டில் ஹியர். ஸோ இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் வந்து ஒரு டிலே ஆகுது பார்த்தீங்களா. யூ கேன் சி டிலே ஆகுது. டிலே ஏன் ஆகுதுன்னா இட் இஸ் டேக்கிங் சம் டைம் டு கெட் இட் ரிக்வஸ்ட். ஸோ அங்கே நீ என்ன பண்ணலாம், யூ கேன் டூ சம் கைண்ட் ஆஃப் வாட் வி கால் ஒரு ரெண்டரிங்மாக வச்சுக்கலாம், லைக் லோடிங் ஸ்டேட் வச்சுக்கலாம். ஓகே அண்ட் ஈவன் தோ இதில் நீங்கள் லேபிள்ஸ் வச்சு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். ஓகே ஸோ இதை நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் இப்போ எப்படி டிப்ளாய் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஸோ எப்படி டிப்ளாய் பண்ணுறதுனா லெட்ஸ் சேவ் திஸ் ஆஸ் இட் இஸ் and let's close this, git init, git commit, no git add everything. And env வந்து இக்னோர் பண்ணு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து we have to have that .env file inside the git ignore file. ஓகே ஸோ இங்கே நான் போயிட்டு கீழே வந்து I will add this thing called .env. save. ஓகே
அண்ட் இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம திருப்பி கன்சிடர் பண்ணுறதுக்கு we have to add it again. Git add everything. இப்போ பார்த்தீங்கன்னா .env வந்து இட் வில் பி சம்வாட் இது இன்னும் ஆடில் தான் இருக்கு இல்லையா. நான் ஒன்று பண்ணுறேன் வேணா என்ன பண்ணுறேன் வில் டிஸ்கார்ட் எவ்ரி திங். ஓ நாட் திஸ். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பி வந்து ஆட் பண்ணுறேன். git add டாட் ஆடாக தான் இருக்கு இல்லையா. இப்போ வந்து .env மட்டும் டச் பண்ணல, ஆட் பண்ணல, பிகாஸ் இட் இஸ் கன்சிடரிங் தி git ignore file. ஓகே கூல். இப்போ நான் பண்ணுறேன் I will just push this git commit init போடுறேன். ஸ்டில் தேர் ஆர் லாட் மோர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் we can do. ஓகே அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் சைடில். ஓகே சார் கூல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் கிட்ட புஷ் பண்ண போகிறேன் கரெக்டாக. I will use the CLI which I have now. So repo create, it's called create repo வந்துடல, create repo. Okay, it's called repo create and push an existing local repository to GitHub. Path வந்து இதான் path and name okay, and I'm going to choose the repository owner as me. Description Firebase React public ஆக்க போகிறேன். So you can see I want to add it as a remote origin. Yeah, now it has written. Okay, so இப்போ நீங்கள் வந்து இந்த URL போய் பார்த்துக்கலாம். கூல் சூப்பர். ஸோ இப்போ வந்து இது எப்படி நம்ம டிப்ளாய் பண்ணுறது நெக்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன் I will go into a Versal, for example, versal.com. பட் Versalல லாகின் பண்ணி வச்சுருக்கேனா இல்லை. So let me open a new terminal here, versal.com. And இங்கே என்ன பண்ண போகிறேன்னா I'm going to deploy this thing. So let me add a new project here. Repository, interview vacancy. By default Vite வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கும். ஓகே let me import this. நேம் as it is இருக்கட்டும். deploy it. அண்ட் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா we have our .env file, right? It depending on the project. இந்த ப்ராஜெக்ட் இது நீங்கள் போடாமல் it won't work. ஸோ என்ன பண்ணோம் நீங்கள் you have to mention that in the here. ஓகே ஸோ or paste a unit file to populate the form வருது. என்ன பண்ணுறேன் இந்த ஃபைல் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்க்கவா. பேஸ்ட் பார்த்தீங்களா சூப்பராக வந்துருக்காங்க. இதுதான் UX. இட்ஸ் கால்ட் UX. இல்லைனா வச்சுக்கோங்களேன் டைப் பண்ணலாம் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் we can add something called deploy. Now it will automatically figure it out நினைக்கிறேன். Let's give it a try. இப்போ எனக்கு ஒரு டவுட். அங்கே வந்து Vite நம்ம ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருக்கோம்ல. ஆமாம். இப்போ அது எப்படி கன்சிடர் ஆகும் இதில் டிப்ளாய் பண்ணும்போது? இது வீட் ப்ராஜெக்ட் தானே, இதுக்கேற்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக பி டிஃபால்ட்டாக. ஏன்னா வீட்டில் டிப்ளாய் பண்ணும்போது வீட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கும். வீட் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் இருந்தால் மட்டும் தான் அதை கன்சிடர் பண்ணும். ஓகே ஃபஸ்ட்டு இது வரதா செக் பண்ணி பார்த்துட்டு வந்துச்சுன்னா அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஐ திங்க் ஓகே சூப்பர் we have deployed நினைக்கிறேன். let me click on this thing. Okay, now let's see the domain. Now we have output and yeah இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கேயும் டேட்டா வருது. ஏன் சொல்லுங்கள்? பிகாஸ் it's coming from database. நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் போன இன்ஃபர்மேஷன் அப்படியே ஆசிட்ஸ் இருக்கும். தட்ஸ் தி பியூட்டி ஆஃப் டேட்டாபேஸ். ஓகே ஸோ ட்ரை டு ஹேவ் லைக் இதை நீங்கள் செக்யூரிட்டிவாக நினைக்கலாம். லைக் சம்டைம்ஸ் வந்து யார் வேணாலும் போய்ட்டு டேட்டா போடுற மாதிரி இருக்கு இல்லைங்களா. அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா we have something called authentication, Firebase authentication. ஓகே அது மூலமாக பண்ணும்போது only the authenticated user can able to create records. அது மாதிரி நீ வச்சுக்கலாம். ஓகே பட் ஐ திங்க் திஸ் இஸ் அ பேசிக் எக்ஸாம்பிள் ஐ கெஸ் guys. ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னா நீங்கள் இதை பண்ணும்போது you will learn a lot. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஸோ இது பேர் க்ளோஸ் பண்ணிட்டேனே URL. ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து URL போட்டோன்னு என்ன பண்ணுங்கன்னா ட்ரை டு கோ டு a GitHub profile and add it as a about page. ஓகே ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஸோ I will go here, I'll add here as a நான் லாகின் பண்ணலையா அதில். ஓகே ஐ வில் ட்ரை டு லாக் இட் இன் மை another thing.
அன்பு வந்துருச்சு அன்பு, ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் வந்துருச்சு. எதுங்க சொல்கிறீங்க? அது நீங்கள் கொடுத்த அந்த லிங்க் இன்டர்வியூ வாக்கிங்ஸ் வெர்சல் ஆப் வந்துருச்சு டிஸ்கிரிப்ஷனில். ஓ கீழே வந்துச்சா? இங்கே வந்துச்சா கீழே? ம் எங்கே சொல்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு எக்ஸாக்ட்லி நான் அது வந்து கிளிக் பண்ணுங்க, அதை ஃபர்ஸ்ட். ஓ அதான். ஆட்டோமேட்டிக் அப்டேட் பண்ண வைக்குமா? ஆமாம் ஆமாம், ஓ அப்படிதான் போல. ரிஃப்ரெஷ் பண்ண உடனே வந்துருச்சு அது. ஓ தட்ஸ் கூலுங்க, இன்னும் சூப்பரில். ஓகே, ஐ தாட் ஆஃப் ஆடிங் இட் மேனுவல். நான் வேர்ஸ் இப்போ யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் அ பியூட்டி. கூல். ஸோ எப்பவுமே பண்ணும்போது நீ ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆலுங்க. ஸோ ஐ திங்க் வி ஆர் டன் ஐ கெஸ். நான் இப்போ கிளம்ப கரெக்டாக இருக்கும். ஐ மீன்வெல் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா எனி ஒன்? நம்ம இந்த ரவுட் பண்றோம்ல, இப்போ எனக்கு வந்து மொபைல்ல வந்து தனி பேஜா வேணும். எனக்கு ஓகே டெஸ்க்டாப்ல வந்து தனி ஒரே ஸ்கிரீன்ல தனி டேப் இன்னொரு டேப்ல இருக்கணும், இன்னொரு பார்ட்ல. அது எப்படி பண்ணலாம்னு எதுவும் ஐடியா இருக்கா? சாரி கம் அகேன். இப்போ ஒரு ரவுட்ல நான் ஒரு பேஜ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ம் அது வந்து மொபைல்ல வந்து எனக்கு கரெக்டா ஒரு பேஜா தெரியணும். ஸோ எனக்கு வந்து அது டெஸ்க்டாப்ல வந்து ஒரு கிரிட்ல வந்து ஒரு சைடு அந்த இது தெரியும், அந்த சரி காம்போனன்ட். ஓகே. அது நீங்கள் உங்களோட நீ தேர்வு சீசஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறீங்களோ அதே தான். நீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிவிஷன் மாறணும், அதெல்லாம் மாட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கம்பெனி அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது. ஆனா ரவுட் செட் பண்ணும் மொபைலை பொறுத்த வரைக்கும். இதுல ரவுட்டிங் எப்படி? ரவுட்டிங்லாம் பண்ண தேவையில்ல, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் பார்த்துக்கும். நீங்கள் வந்து டெய்லிங் சீரியஸில் நீங்கள் எப்படி கொண்டு வரீங்களோ அந்த யூஐ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மற்ற விஷயங்கள் கொண்டு வந்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ உங்கள் விஎஸ் கோட் மாதிரி எப்படி ஒரு டீம் செட் பண்ணுறது, லைக் ஃபாண்ட்ஸ், கலர், ஸ்டைல்ஸ், விஎஸ் கோட் தீம் எல்லாமே. ஐயா ஜஸ்ட் கூட ஆல்ரெடி ஆன்சர் சொல்லிட்டாரு. CyberDude டீம் சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் இருக்குங்க விஎஸ் கோடில், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டா வந்துடும் உங்களுக்கு. ஓகே, சூப்பர் நைஸ். ஸோ ஐ திங்க் வி கேன் ஹாவ் அ பிரேக் நவ். உங்களுக்கு டாஸ்க் என்ன டாஸ்க்னா, let me go to the உங்களோட ரெபாசிட்ரி. அண்ட் கைஸ், இது ஒரு விஷயம் நான் சொல்லணும். நான் மறந்துட்டேன் அப்பயே. என்னென்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு வாட்டியுமே ஒரு ரெபாசிட்ரி போடுறீங்க இல்லையா, போகும்போது வில் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது நீங்கள் எப்படி பண்ணலான்னா சிம்பிள். ஜஸ்ட் வந்து தேர் ஆர் மெனி வெப்சைட்ஸ் ஃபார் தட் விச் ஆட்டோமேட்டிக்ஸ் பர்பஸ். ஓகே, பட் ஸ்டில் நீங்கள் வந்து என்னோட டெம்ப்ளேட் சேம் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஜஸ்ட் கோ டு திஸ் ரெபாசிட்டரி கால் அன்பு ராக்கி 3. அன்பு ராக்கி 3 வந்து யூசர் நேம். அதே யூசர் நேமில் வந்து நீங்கள் ஒரு ரெபாசிட்டரி க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே வச்சுருக்க ரீட்மி ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட்டாக வந்து உங்களோட பேஜில் காமிக்கும். ஓகே, இட்ஸ் அ ஸ்பெஷல் ரெபாசிட்ரி. இது வந்து உங்களோட டெவலப்மெண்ட்டை வந்து லைக் நீங்கள் டெக்னிக் ஒரு கோடிங் கம்யூனிட்டியில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின் போது இது மாதிரி வைக்கும் போது தே வில் கெட் இம்ப்ரெஸ் டு இட். அதனால் நீங்கள் அது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, யூ கேன் ஜஸ்ட் ஃபோக் திஸ். ஓகே, ஃபோக் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து உங்கள் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேரெலாம் மாற்றிட்டு கொஞ்சம் குயிக்காக உங்களை பற்றி ஏதாச்சும் யூனிக்காக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் அ திங். ஸோ ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் திஸ் திங் டூ. யா, நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, okay, so one person, not one person, like நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். டோட்டலாக we have how much people here right now? ஓகே, நான் சொல்கிறது ஒரு பர்சன் நோட் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். நோட் இன் பேப்பர் அண்ட் பென். நான் சொல்கிற நேம்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. யார் நோட் பண்ணுறா? யார்கிட்ட நோட் இருக்குது? ஓகே, ரெசிபி வந்து முஷ்கில், ஸ்வீத்தி, யோகராஜ் அண்ட் அக்கலியா 4 பேர் பண்ணோம். ரெசிபி வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும். யூ ஷுட் ஹேவ் அ ரெசிபி கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். யூ ஷுட் ஹேவ் இன்கிரியன்ஸ் அண்ட் சவுண்ட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் இருக்கணும். நான் உங்களுக்கு இது ஐடியா, இது நீங்களே டிராஃப்ட் பண்ணி இட் ஷுட் பி ஸ்டோர்ட் இன் டேட்டா பேஸ். ஓகே, 4 மெம்பர்ஸ் சொன்னா ரெசிபி வந்து முஷ்கில், ஸ்வீட்டி, அகலியா. நானே மாத்துறேங்க. இருங்க, முஷ்கில், ஸ்வீத்தி, யோகராஜ் அண்ட் அக்கலியா. ஓகே,
வேறு என்ன பண்ணலாம்? எனி ஐடியா? ஓகே, ஃபேவரட் புக்ஸ் டு ஆட் போடுங்க. ஃபேவரட் புக்ஸ் மேனேஜ் பண்ணுற மாதிரி. ஸோ யார் வேணாலும் போய்ட்டு அவங்க ஃபேவரட் புக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஐடியா. ஓகே, ஸோ இது வந்து யார் பண்ணுறீங்கன்னா, காயத்ரி, சூர்யா, ஸ்வேதா, ரியாஸ். ரிமைன் பீப்புள் கை தூக்கம் பார்ப்போம். ஓகே. ஓகே, டூரிஸ்ட் பிளானர் ஆப். ஓகே, இது என்னென்னா, அந்தந்த லொக்கேஷனுக்கு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி we have to add the, நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணோம் இல்லைங்களா, சேம் மெத்தடாலஜி தான். அந்தந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி we have to add the images, that title and ஃபேர் ஏதாச்சுன்னா அதை நீ ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ how I should see is like state wise, ஸ்டேட்டுக்குள்ளே போனேன்னா I can able to browse by the places. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கொடைக்கானல், ஊட்டி, அதுக்குள்ளே போனோன்னா I should say it should have the pages. ஓகே, டீட்டெயில்ஸ் about that place. இது யாரெல்லாம் பண்ணுறீங்கன்னா, ஷெரீஃப், சுதர்சன் அண்ட் முஷ்கின் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா உங்ககிட்ட. ஓகே, ஷெரீஃப், சுதர்சன், விஜய், கிஷோர். இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் கை இது பண்ணுறதுக்கு பார்ப்போம். இன்னும் எவ்வளோ பேர் இருக்கீங்க? we have 2 ரைட். ஸோ ஆப்சன்ஸ் யாரெல்லாம்? முத்துக்குமாரி, வேறு தினேஷ். ஓகே, முத்துக்குமாரிக்கும் தினேஷுக்கும் குரூப்பில், அப்புறம் குரூப்லேயோ பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சிருங்க. ஓகே, ஃபேவரட் சாங்ஸ் லிஸ்ட் பண்ணுற மாதிரி, ஃபேவரட் சாங்ஸ் ஆட் பண்ணி அதை ஷஃபில் பண்ணுற மாதிரி ஃபங்க்ஷன் வேணும். ஃபேவரட் சாங்ஸ் வந்து அவங்க பிடிச்ச ஃபேவரட் சாங்ஸ் வந்து டிஸ்பிளே என்டர் பண்ணணும். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் இட் ஷுட் ஃபிச் தி, எந்த யூடியூப் யூஆர்எல் போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இட் ஷுட் ஃபிச் தி இமேஜ், யூடியூப் டம்ப்நெயில் இமேஜ், அண்ட் அதை ஷஃபில் பண்ணுற மாதிரி வேணும். ஓகே, அது ரோஷினி, இசக்கி, முத்துக்குமாரி, தினேஷ் 4 பேர். முத்துக்குமாரிக்கும் தினேஷ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அந்த இசக்கி அவர் ரோஷினி 2 பேர் ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, லைக் யூ டோன்ட் காப்பி ஃப்ரம் அதர்ஸ், ட்ரை டு டூ இட் ஆஸ் அ சேலஞ்ச். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணலாம் யோசிச்சு நீங்கள் பண்ணுங்கள். சஜித், நீங்கள் தான் இருக்கீங்களா? இன்னும் உங்களை ஆடே பண்ணல நான் இதில். ஓகே, இது சொன்ன கான்செப்டில் எது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது? ஓகே, யூ டேக் டூரிஸ்ட் பிளானர். ஓகே, ஆட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நம்ம அதை டக்குன்னு பார்த்து நான் பார்ப்போம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஐ திங்க் வி ஆர் டன், ஐ கெஸ். ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் விண்டோஸ். ஓகே, ஐ ஹாவ் அ இன்ட்ரெஸ்டிங் ரிப்ளை ஹியர். ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் விண்டோஸ், ஒரு தாங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, ஒரு 4000 ரூபாய் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிடுவேன். ஓகே, இல்லை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நான் அதுவும் ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, ஸோ நான் ஒரு பர்பஸ்க்காக தான் வச்சுருக்கேன். பிகாஸ் ஐ ஹேவ் சம் லேக் இஷ்யூ. ஸோ அதனால் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்கேன். எதோ பண்ணுறோம், இதை நம்ம ஹைட் பண்ண தெரியாதா? எவ்ரிதிங் ஃபார் ரீசன். ஓகே, கூல். ஓகே கைஸ், நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இது நீங்கள் 2 டேஸில் முடிச்சிருங்க. ரிமைனிங் டாஸ்க்லாம் ஐ ஸ்டில் சி மெனி பீப்புள் ஹேவ் நாட் டன் தி டாஸ்க். அதை நீங்கள் முடிச்சிருங்க. முடிச்சு நம்ம வந்து பார்க்கலாம். வென் ஐ கேம் ஆன் ஃப்ரைடே யூ ஷுட் கம்ப்ளீட் திஸ் டாஸ்க். ஓகே, தட்ஸ் தி திங். ஓகே, ஸோ நம்ம ஃப்ரைடே பார்க்கலாம். பாய் பாய்.